அவர் சமூகத்தை தாகத்தோடு தேடி வருகிற நம்மை அவர் நேசிக்கிறார் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே போல் ஆன்லைனில் எங்களோடு இணைந்திருக்கும் அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இந்த நல்ல நாளிலே, பரிசுத்த ஓய்வு நாளிலே, சந்தோஷமான மனமகிழ்ச்சியின் நாளிலே இயேசுவின் நாமத்தில் நாங்கள் உங்களை வாழ்த்துகிறோம். நீங்கள் எந்த பகுதியில் இருந்தாலும் இந்த உலகத்தில் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த டைம் ஷெட்யூல் டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் உங்களோடு கூட இருக்கிறார், எங்களோடு கூட இருக்கிறார். இந்த ஆராதனை மூலமாக ஆன்லைனில் அவர் நம்மை இணைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, சந்தோஷமாக இருப்போம். எல்லா கவலைகளையும் கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்வார். பிரியமானவர்களே, நாம் அவரை கனப்படுத்தும் பொழுது அவர் நம்மை கனப்படுத்துவார் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. நாம் அவரை கனப்படுத்த வேண்டும். எப்படி கனப்படுத்துதல் என்றால் என்ன? கீழ்ப்படிந்து வாழ்வது, அவருக்கு உண்மையாக இருப்பது, அவரை உயிருக்கு உயிராய் நேசிப்பது, அவரை கனப்படுத்துவது, அவருக்கு முதலிடம் கொடுப்பது. எல்லா காரியங்களிலும் முதலிடம், கர்த்தருக்கு முதலிடம். எந்த விஷயத்தை எடுத்தாலும் சரி, நம்ம வாழ்க்கையில் எதுவாக இருக்கட்டும், நம்ம பிள்ளையுடைய கல்யாணமாக இருக்கட்டும், நம்ம பிள்ளையுடைய படிப்பு காரியமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும், நம்முடைய பிஸ்னஸ், பொருளாதாரங்கள், வேலை பார்க்குற காரியங்கள், பிஏ சிஸ்டம் பிஸ்னஸ் நீ பண்ணிக்கிட்டு இருக்கிறியா, அதையும் கர்த்தரை மகிமைப்படுத்தி நீ செய்யணும். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தரை மகிமைப்படுத்தும் பொழுது அவர் உன்னை கனப்படுத்துவார். வேதம் சொல்லுகிறது. அப்படியே அவர் அந்த கனத்தை நமக்கு கொடுப்பார். இந்த கனம் நமக்கு உண்டாயிருக்கும். ஹல்லேலூயா. கனம்னா என்ன? ஹானர், சரியா? ஒரு மதிப்பு, மரியாதை நமக்கு உண்டாயிருக்கும். கர்த்தர் நம்மை நேசிக்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் நம்மை நேசிக்கிறவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, அவர், நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், அவர் நம்மை நேசிக்கிறவராக இருக்கிறார். அவர் தான் நம்மை முதலாவது நேசிக்கிறார். நம்ம ரிஃப்ளெக்ட் தான் பண்ணுறோம், நம்ம எக்கோ தான். நம்ம கொடுக்குற அன்பு வந்து எக்கோ தான். அவர் தான் பிரைமரி சோர்ஸ் ஆஃப் லவ், சரியா? ஆமாம், அன்பின் ஊற்று. ஹல்லேலூயா. காட் இஸ் லவ் என்று வேதம் சொல்கிறது. காட் இஸ் லவ். தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஆவியான தெய்வம். 100% அவுட் அண்ட் அவுட் லவ் தான் ஜீசஸ். லவ் தான் ஜீசஸ். ஹல்லேலூயா. ஸோ அவர் நம்மை நேசிக்கிறபடியால், நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமாக இருக்கிறபடியால் நாமும் அவரை நேசிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவரிடத்தில் அன்பு கூற நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அதுக்காக தான் இந்த ஆராதனை. நேசத்தின் உச்சிதங்களை அவருக்கு நாம் கொடுப்பதற்காக வந்திருக்கிறோம். நேசத்தின் உச்சிதங்களை நாம் அவருக்கு கொடுப்பதற்காக வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. நல்லவர் பிரியமானவர்களே, அன்பு நிறைந்தவர். எந்த பக்கம் பார்த்தாலும் அன்பு தான். கிறிஸ்தவமே அன்பு தான், அன்பின் மார்க்கம் தான். ஒவ்வொரு பிரசங்கத்திலையும் அன்பை பற்றி நம்ம பேசலாம். அந்த அளவுக்கு முக்கியமாக இருக்குது கிறிஸ்தவமே. நான் சொல்லுவேன் அடிக்கடி, எசன்ஸ் ஆஃப் கிறிஸ்டியானிட்டி இஸ் லவ் அப்படிமே. நான் எப்பவுமே அது என்னுடைய வழக்கம் சொல்லுது. எசன்ஸ் ஆஃப் கிறிஸ்டியானிட்டி இஸ் லவ், இஸ் பேஸ்ட் அப்பான் லவ். கிறிஸ்டியானிட்டி இஸ் பில்ட் அப்பான் லவ், லவ் ஆஃப் காட். அவர் நம்மை நேசிக்கிறார், அவர் நம்மை நேசிக்கிறார். ஆகவே நாம் பிறரையும் நேசிக்க வேண்டும் என்று அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அது ஒன்று இருந்தால் போதும். அன்பு எனக்கு இல்லை என்றால் நான் ஒன்றும் இல்லைங்கிறார் பவுல். அன்பு எனக்கு இல்லை என்றால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றும் இல்லை என்று சொல்கிறார். எவ்வளோ பெரிய வார்த்தை பாருங்க. எனக்கு பிரயோஜனமே இல்லைங்கிறார். நம்ம கிறிஸ்தவனாக வாழ்ந்து பிரயோஜனமே இல்லைங்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே இயேசு கிறிஸ்துவின் அன்புக்குள் உங்களை அழைக்கிறேன், உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் தமது அன்பினால் உங்களை நிரப்பி உங்களை ஆளுகை செய்யட்டும். ஹல்லேலூயா. ஆன்லைனில் இணைந்துள்ள அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். நேரிலே இந்த திருச்சபையில், யெஷுவா திருச்சபையில் வந்து இந்த மகிமையின் ஆராதனையில் கலந்து கொள்ளும்படி வந்திருக்கிற உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இப்பொழுதும் சில பாடல்களை பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம், ஆராதிக்க போகிறோம், அவருக்கு நாம் துதி செலுத்த போகிறோம். ஹல்லேலூயா. துதித்தலுடனே என் சந்நிதியில் வாருங்கள் என்று சொல்லியிருக்கிறார். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவர் என்று வேதம் சொல்கிறது. அவருக்கு பிரியம், அவருக்கு பிரியம். துதிப்பது என்றாலே அவருக்கு பிரியம். இப்பொழுது நாம் சில பாடல்களை பாடி அவரை துதித்து ஆராதித்து மகிழப் போகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார், உங்களை திடப்படுத்துவார், உங்களை முற்றிலுமாய் ஆட்கொள்ள வேண்டும் என்று அடியேன் இப்பொழுது ஜெபிக்கிறேன். முற்றிலுமாய் உங்களை ஆட்கொள்ளட்டும்.
எங்கள் ஒவ்வொருவரையும் சுவாமி இந்த நாள் ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கும் எங்களை உமது வல்லமையினால் நிரப்பும் அப்பா, நிரப்பும். பரிசுத்த பிரசன்னம் எங்கள் மத்தியில் கடந்து வருவதாக, கடந்து வரட்டும் சுவாமி. உமது வல்லமையினால் நிரப்பும், புது அபிஷேகத்தினால் எங்களை நிரப்பும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த குற்றம் குறைகள் தவறுகள் பாவங்கள் அக்கிரமங்கள் எங்களிலே காணப்பட்டாலும் எல்லாவற்றையும் உங்கள் சமூகத்தில் நாங்கள் ஊற்றி விடுகிறோம் சுவாமி. எங்களை நீர் ஆசீர்வதியும், நீர் பலப்படுத்தும் அப்பா. இந்த ஆராதனையின் மத்தியில் கடந்து வாரோம் சுவாமி. நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளும், நீரே மகிமைப்படும். துதி கனம் மகிமை நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Hallelujah, 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 hallelujah. அப்பா அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஓ ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. உமக்கு ஸ்தோத்திரம் நாதா, உமக்கு ஸ்தோத்திரம் நாயகா, உமக்கு ஸ்தோத்திரம் அருள்நாதா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆத்துமநேசரே ஸ்தோத்திரம். அவரை துதிப்போம் பிரியமானவர்களை, துதிப்போம் 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 துதிப்போம். அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம் நாதா, உமக்கு ஸ்தோத்திரம். இரக்கமுள்ளவரே ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இப்படி தான் வைக்கணும். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இன்னைக்கு காலையிலே நான் அப்பாட்ட ஒரு காரியம் சொன்னேன். உண்மையிலே மற்ற நாட்களை போல் இன்னைக்கு அவர் சமூகத்தில் உட்கார்ந்து என்னால் ஜெபிக்க முடியல. ஆனால் ஒரு காரியத்தை சொன்னேன். அப்பா, இந்த உலகத்தில் யாருக்காகவும் எதுக்காகவும் உங்களை நான் விட்டு கொடுத்துடக்கூடாதுப்பா. அந்த பாக்கியத்தை எனக்கு தாங்க ராஜா. ஒரு கடுகுல 100 பங்கு கூட உங்கள் அன்பில் இருந்து நான் கீழே இறங்கிடக்கூடாதப்பா. அந்த பாக்கியத்தை எனக்கு தாங்க, அது போதுமானது. ஆமென். பிரியமானவர்களே, அவரை மட்டும் நம்ம பங்காக வச்சுக்கிட்டோன்னா நமக்கு எல்லாமே இருக்கும், எல்லாம் சகல ஆசீர்வாதங்களும். ஆமென் ஆமென். விட்டு கொடுத்துறாதீங்க பிரியமானவர்களே. நம்ம அவர் விட்டு கொடுக்கலன்னா அவர் நம்ம விட்டே கொடுக்க மாட்டார். அவ்வளவு அன்பு நிறைந்த தெய்வம். நேற்றுலாம் உண்மையிலே அந்த ரட்சணிய நாள் கூட்டத்தில் அவருடைய மகிமையான சாயலை 100க்கு 100 அப்படியே பிரத்யட்சமாக பார்த்தேன். பிரத்யட்சமாய் கொஞ்ச நேரம் எனக்கு ஒன்றுமே தெரில, நானும் அவரும் இருந்தது மட்டும்தான் எனக்கு தெரியும். அப்படியாய் அவருடைய பிரசன்னத்தை உணர முடிந்தது. பிரியமானவர்களே, இயேசுவை மாத்திரம் எதுக்காகவும் யாருக்காகவும் விட்டு கொடுத்துறாதீங்க. ஆமென். அவரை புகழ்ந்து பாடுவோமா? அவருடைய அன்பை குறித்து தான் இன்னைக்கு ஐயா செய்தி எடுக்க போறேன்னு சொன்னாங்க. அதனால அவருடைய அன்பு குறித்து நாம் பாடுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா.
சாரோனின் ரோஜா இவர், பள்ளத்தாக்குகளின் லீலி புஷ்பமே, காட்டு மரங்களுள் நேசர் கிச்சிலி மரமாம், என் மேல் பறக்கும் நேச கொடியும் அவரே. என் ஆசை நீர் தானையா, உள்ளத்துல இருந்து சொல்லணுங்க. உண்மையிலே என் ஆசை நீர் தானையான்னு சொல்ல முடியுமா? ஆமென், ஹalleluya. என் ஆசை நீர் தானையா நேசரே, என் ஆசை நீர் தானையா, என் ஆசை நீர் தானையா நேசரே, என் ஆசை நீர் தானையா, என் நேசரே என் தெய்வமே, என் நேசரே என் தெய்வமே, என் ஆசை நீதானே, என் ஆசை நீதானே. ஓ ஹல்லேலூயா. அப்பா சாரோனின் ரோஜா இவர், பள்ளத்தாக்குகளின் லிலி புஷ்பமே, சாரோனின் ரோஜா இவர், ஃபாதர் பட்டுகளின் லீலி புஷ்பமே, காட்டு மரங்கள் நேசர் கிச்சிலி மரமாம், காட்டு மரங்கள் நேசர் கிச்சிலி மரமாம், என் மேல் பறக்கும் நேச கொடியும் அவரே, என் மேல் பறக்கும் நேச கொடியும் அவரே, என் ஆசை நீதானையா நேசரே, என் ஆசையோ, என் ஆசை நீதானையா நேசரே, என் ஆசை நீதானையா, என் நேசரே என் தெய்வமே, என் நேசரே என் தெய்வமே, என் ஆசை நீதானே, என் ஆசை. ஓ அப்பா, உள்ளத்தின் ஆழத்துல இருந்து சொல்லி ஆதி அன்பு அன்னைக்கு புதுப்பித்துக் கொள்ளுவோம். ஆதி அன்பு அப்பா, நம்மள பெயர் சொல்லி அழைத்தாரே, அந்த நாள்ல அவர் மேல நம்ம வைத்திருந்த அந்த அன்பு, வெண்மையானவர், அவர் 10,000 பேரில் சிறந்தவர், என் நேசர் வெண்மையானவர், அவர் 10,000 பேரில் சிறந்தவர், நேசரின் கண்கள் புறா கண்கள், நேசரின் கண்கள் புறா கண்கள், அவை எனக்காக கண்ணீர் கண்ணீர். ஓ என் ஆசை நீதானையா அப்பா. உண்மையிலே என்னுடைய வாழ்வின் அநேக இக்கட்டான சூழ்நிலைகளிலே என் நேசர் எனக்காக கண்ணீர் வடிச்சதை நான் பார்த்திருக்கேன். பிரியமானவர்களே, உங்களுக்காகவும் 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 அவருடைய புறா கண்கள்ல இருந்து கண்ணீர் வடிந்து கொண்டே இருக்குதுங்க. பரலோகத்துல பிதாவோட சமூகத்துல அருள்நாதருடைய கண்கள்ல கண்ணீர் கண்ணீர் கண்ணீர். நமக்காக எனக்காக கவலைப்பட யார் இருக்கான்னு சொல்லி வேதனையோட இருக்கீங்களா பிரியமானவர்களே? நேசர் ஒருவர் உண்டு, உண்மையிலே உண்டுங்க. அவருடைய அன்பை எனக்கு ஒரு மனிதனுக்கு எவ்வளவு சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு நான் எடுத்து சொல்றேன், அவ்வளவுதான். அதுக்கு மேல அவருடைய அன்பை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு வார்த்தையே இல்லை.
அளவற்ற அன்பு, அளவற்ற அன்பு. கல்வாரி காட்சியை நினைச்சு பாருங்க பிரியமானவர்களே. அந்த அன்புலே இந்த உலகத்துல நாம் தங்கி இருக்க கூடுமானால் எல்லா காரியங்கள்லையும் வெற்றி தாங்க. வெற்றி மேல வெற்றி உண்டாகும், அது நிச்சயம். ஆமென். என் நேசர் வெண்மையானவர், அவர் 10,000 பேரில் சிறந்தவர். என் நேசர் வெண்மையானவர், அவர் 10,000 பேரில் சிறந்தவர். நேசரின் கண்கள் புறா கண்கள், நேசரின் கண்கள் புறா கண்கள், அவை எனக்காக கண்ணீர் சிந்திடும் கண்கள், எனக்காக கண்ணீர் சிந்திடும் கண்கள். என் ஆசை நீ தானையா நேசரே, என் ஆசை நீ தானையா, என் ஆசை நீ தானையா நேசரே, என் ஆசை. அப்பா என் நேசரே, என் தெய்வமே, என் நேசரே, என் தெய்வமே, என் ஆசை நீதானே, என் ஆசை நீதானே. நான் எந்த நேசருடையவள், என் நேசர் என்னுடையவரே. நான் எந்த நேசருடையவள், என் நேசர் என்னுடையவரே. என் புறாவே, என் உத்தமியே, என் புறாவே, என் உத்தமியே என்று சொல்லி என் நேசர் அணைத்துக் கொள்வாரே, என்று சொல்லி என் நேசர் அணைத்துக் கொள்வாரே. என் ஆசை நீ தானையா நேசரே, என் ஆசை. ராஜா, I love you master, hallelujah. தானையா நேசரே, என் ஆசை நீ தானையா, என் நேசரே, என் தெய்வமே, என் நேசரே, என் தெய்வமே, என் ஆசை நீதானே. என் ஆசை நீதானே, என் ஆசை நீதானே. உண்மையிலே இந்த பாடல் பாடும் பொழுது அந்த நாட்களை நான் நினைச்சு பார்க்கிறேன். இப்போ எப்படியாய் அந்த ஆதி அன்பு ஒரு குழந்தை மாதிரிங்க. இன்னைக்கு அந்த அன்பை நம்ம எல்லாரும் புதுப்பிச்சுக்குவோம் பிரியமானவர்களை. குழந்தை மாதிரி அவரை தேடணும்ல. இன்னைக்கு எத்தனையோ காரியங்கள் உள்ள வந்துருச்சு, நம்ம ரொம்ப தேடிட்டோம் பிரியமானவர்களே. அந்த குழந்தை அன்பை இன்னைக்கு புதுப்பிப்பீங்களா? அந்த ஆதி அன்பு கள்ளங்கபடமே இல்லாம அவரை பற்றி பிடிச்சு நின்னோம்ல. எதுக்காகவும் யாருக்காகவும் அவரை விட்டு கொடுக்காம நின்றோம் அல்லவா? அந்த ஆதி அன்பு, அதை பற்றி பிடித்துக் கொள்வோம். இன்னைக்கு புதுப்பித்துக் கொள்வோம். புதுப்பித்துக்கோங்க, புதுப்பிச்சுக்கோங்க, புதுப்பிச்சுக்கோங்க. அப்பா என்ன அவர் சொல்றாரு, நீ ஆதி அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறைவு உண்டு உண்டு. அப்பா ஆதலால் அவருடைய உள்ளத்தை சந்தோஷப்படுத்தும்படியாய் ஆதி அன்பை இன்னைக்கு நாம புதுப்பித்துக் கொள்வோம். நம்மளை பேர் சொல்லி அழைத்தாரே, ரட்சிப்பை கொடுத்தாரே, அந்த நாளில் உள்ள அந்த அன்பு, வெளிப்பட்ட அந்த அன்பு. அப்பா உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. நீ மனம் திரும்பு என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார்.
ஆதி அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு, நீ திரும்பு, இல்லைன்னா நான் உன் விளக்கு தண்டை உன்னிடத்தில் இராதபடிக்கு எடுத்து போடுவேன். பிரியமானவர்களே, நம் அருள்நாதர் நல்லவர், நல்லவர். ஐயோ, இந்த உலகம் அவருடைய அன்பை புரிந்து கொள்ளலையே. நம்ம மூலமா அவருடைய அன்பு உலகம் முழுவதும் பாயட்டும் அப்படின்னு சொல்லி நீங்க கேளுங்க. அநேகருக்கு ஒரு ஆசீர்வாத பாத்திரமாய் அவர் உங்களை மாற்றுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. இன்னும் ஒரு பாடல். ஆமென். எல்லாரும் உள்ள வந்து உட்காரலாம். குறை இருக்கு, அதனால உள்ள வரமாட்டேன்னு சொல்லி, இது ஒரு ஆலயம் தான் பிரியமானவர்களே. அதனால பாவிகள் வரலாம், குறை உள்ளவங்க வரலாம், நிறை உள்ளவங்க வரலாம், எல்லாரும் வரலாம். அதனால வெளியே யார் நிற்க வேண்டாம், உள்ள வந்து உட்காருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். சூலமித்தி சுலமித்தி என்றழைக்கும் குரல் கேட்டு, என்னுயிரே என்னுயிரே என்று என்னை அர்ப்பணித்தேன் நாதா. இல்லையா, ஒரு நாள் அப்படி அர்ப்பணிச்சோமல்ல, இன்னைக்கு அந்த அன்பை புதுப்பித்துக் கொள்ளுவோம். என் ஆசையெல்லாம் நீதானையா, உம் ஆலயத்தில் தங்கியிருப்பேன். ஜீவனுள்ள நாளெல்லாம் உம் பாதம் அமர்ந்திருந்து உந்தன் வழிதனை காண்பேன். என் ஆசையெல்லாம் நீதானையா. அம்மான், கண்களை மூடி நீங்களும் கூட சொல்லுங்க, அப்பா அப்பா. என் ஆசையெல்லாம் நீங்க தான் சொல்லுவீங்களா? ஆமென், ஆமென், ஆமென். அக்கினி ஜுவாலையாகி எனக்குள் நீதம் இறங்கி என்னை நீர் உருவாக்கி பொற்பாத்திரமாக்கி கொண்டீரே. என் ஆசையெல்லாம் நீதானையா. ரூபவதி உன்னேசம் இன்பமென்றீர், மதுரமே மதுரமே உம்மோடென்றும் தங்கியிருப்பேனே. என் ஆசையெல்லாம் நீதானையா. எல்லாம் ஆமென். சொல்ல முடியுமா? உடல் பொருள் ஆவி உடைமைகள் யாவையும் ஒப்பு கொடுத்தேன் ஐயா. சூலமித்தி சூலமித்தி என்றழைக்கும் குரல் கேட்டு, என்னுயிரே என்னுயிரே என்று என்னை அர்ப்பணித்தேன் நாதா. என் ஆசையெல்லாம் நீதானையா. அப்பா ஏசப்பா, உள்ளத்தை ஊற்றி கொடுப்போம் அவரிடத்துல. பிரியமானவர்களே, கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், இந்த வாரத்துல தெளிவும் திட்டமுமாய் உன்னை அதிசயங்களை காணும்படி செய்தேன்.
உன்னை அதிசயங்களை காணும்படி செய்வேன். உன்னை அதிசயங்களை காணும்படி செய்வேன். இயேசுப்பா, சிறுமையின் பாதையில் எல்லாம் என்னோடு கூட இருந்தீர். தாழ்வில் என்னை நினைத்தவரே, கண்ணீரை துடைத்த இயேசுவே, என் ஆசையெல்லாம் நீதானையா. மகிமராஜா சப்பா, ரூபவதி ரூபவதி உன்னேசம் இன்பம் என்றீர். மதுரமே மதுரமே உம்மோடென்றும் தங்கியிருப்பேன். என் ஆசையெல்லாம் நீதானையா. சப்பா, நமக்கு நன்றி சப்பா. நந்தியப்பா, 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 நன்றி 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 நந்தியப்பா. நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி அப்பா. எஸ் மாஸ்டர், உமக்கு நன்றி. ஓ உமக்கு நன்றி. என் நேசர் மதுரமானவர். ஆமென், ஆமென், ஆமென். அவருடைய அன்பு திராட்சை ரசத்தை பார்க்கிலும் மதுரமானது என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, அவருடைய அன்பை குறிச்சி சொல்றதுக்கு வார்த்தை கிடையாது. கல்வாரி அன்பை நம்முடைய கண் முன்னாடி கொண்டு வந்து இன்னைக்கு நம்மை புதுப்பித்துக் கொள்ளுவோம். அந்த அன்பில் நம்மை புதுப்பித்துக் கொள்ளுவோம். அந்த அன்பில் நம்மை புதுப்பித்துக் கொள்ளுவோம். அந்த அன்புக்கு தடையாயிருந்த எல்லாவற்றையும் எல்லாரையும் நம்ம விலக்கி போடுவோம். பிரியமானவர்களே, இயேசுப்பா, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. நீங்க குழந்தைகளை போல மாறாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் உங்களுக்கு பங்கு இல்லைன்னு சொல்லிட்டாருங்க. ஒருவேளை நம்ம பெரிய ஆட்கள் அந்த உலகத்தில் இருக்கலாம். அப்பாவுக்கு முன்னாடி நம்ம சின்ன பிள்ளைங்க தான். கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் அநேகம். தினம் கற்றுக்கொள்ளணும் அப்பாட்ட. அதிகாலையில் அவருடைய பாதத்தில் உட்கார்ந்து வேத வசனங்கள் ஆராய்ந்து பார்த்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். அவர் பேச நம்ம கேட்க. ஹல்லேலூயா. இன்னொரு பாடல் அவருடைய அன்பை குறித்து தான் நம்ம பாட போகிறோம். உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். திராட்சை ரசத்திலும் மதுரம், கிச்சிலி பழங்களிலும் இன்பம், நேசத்தால் சோகமடைந்தேனே, ஆற்றிடும் தேற்றிடுமே நாதா, ஆற்றிடும் தேற்றிடுமே. என் ஆசையெல்லாம் அன்பர் இயேசுவாக மாறும் வேளையிலே இன்பம் பொங்கு. எல்லாரும் கரங்களை தட்டி பாடலாமா? என் நேச உயிரே, என் ஆசையெல்லாம் நீதானே, என் ஆசையெல்லாம் நீதானே.
ரசத்திலும் இனிமை, தூதாயும் பழங்களிலும் புதுமை, அக்கினி ஜுவாலை போன்ற அன்பு வெள்ளங்கள் தணிக்க முடியாது, அன்பை வெள்ளங்கள் தணிக்க முடியாது. என் ஆசையெல்லாம் அன்பர் இயேசுவாக மாறும் வேளையிலே இன்பம் பொங்குதையா. என் பாசமலர், என் நேச உயிரே, என் ஆசையெல்லாம் நீதானே. மகிமை எல்லாம் கைதட்டுவோமா? ஆமென், ஹல்லேலூயா. மகிமை ஷாரா. ஆமென். பரிமள தைலத்திலும் வாசனை, முத்திரை மோதிரத்திலும் வலிமை, மரணம் போல் வலிய உந்தன் நேசம் வெள்ளங்கள் தணிக்க முடியாது, அன்பை வெள்ளங்கள் தணிக்க முடியாது. என் ஆசையெல்லாம் அன்பர் இயேசுவாக மாறும் வேளையிலே இன்பம் பொங்குதையா. என் பாசமலரே, என் நேச உயிரே, என் ஆசையெல்லாம் நீதானே. அப்பா, மதுரம் மதுரமானவர் வந்திருக்கிறார். நம்முடைய முழு உள்ளத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அவரை சேவிக்கணுங்க. அவன் எல்லாத்தையும் மறந்துருங்க, விட்டுருங்க. வீட்டுல உள்ள கஷ்டம் கவலை எல்லாவற்றையும் மாற்றி போடும்படியாய் அருள்நாதர் வந்திருக்கிறார். தேன்கூட்டு தேனை போலே சுவைப்பேன், தூயதான பாலை போலே பருகுவேன், உந்தன் அன்பை பருகி மகிழ்ந்தேனே, இதயத்தை கவர்ந்து கொண்டீரே, அன்பே இதயத்தை கவர்ந்து கொண்டீரே. எல்லாரும் நல்லா பாட தெரிஞ்சா, ஆசையெல்லாம் அன்பர் இயேசுவாக மாறும் வேளையிலே இன்பம் பொங்குதையா. என் பாசமலரே, என் நேச உயிரே, என் ஆசையெல்லாம் நீதானே. பரிமள தைலத்திலும் வாசனை, முத்திரை மோதிரத்திலும் வலிமை, மரணம் போல் வலிய உந்தன் நேசம் தண்ணீர்கள் அவிக்க முடியாது, நாதா தண்ணீர்கள் அவிக்க முடியாது. என் ஆசையெல்லாம் அன்பர் இயேசுவாக மாறும் வேளையிலே இன்பம் பொங்குதையா. என் பாசமலரே, என் நேச உயிரே, என் ஆசையெல்லாம் நீங்க தான்ப்பா. சொல்லுங்க ஏசப்பா. ஆமென். அப்படி சொல்லும் போதே நம்முடைய பாவ கரைகள் எல்லாம் கழுவப்படும். சொல்லுங்க வாயை திறந்து, என் ஆசையெல்லாம் நீங்க தான். ஆமென், 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 ஆமென். தரையில் உட்கார வேண்டாம், அங்க சேர்ஸ் உட்காரலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ஜீசஸ், மைட்டி மாஸ்டர், உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. வாங்க. ஆமென். இயேசுவே, நம்மளுக்கு ஒரு புதிய இடத்தையும்
ஒரு பெரிய விஸ்தாரமான ஒரு ஆராதனை ஸ்தலத்தையும் கர்த்தர் ஏற்படுத்தி தரும்படியா நம்ம எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நிறைய முயற்சி எடுத்து கடந்த 3 மாசமா எத்தனையோ மணி அளவில் நான் ஜெபம் பண்ணியிருக்கேன். ஒரு நாளைக்கு 7 மணி நேரம், 8 மணி நேரம், 9 மணி நேரம் கூட இருக்கலாம். என் அருள்நாதரிடத்தில், என் அருமை பிதாவினிடத்தில் புரண்டு அழுது முட்டி மோதி நிறைய காரியங்கள் கேட்டுட்டு இருக்கேன். பிரியமானவர்களே, அருள்நாதர் நமக்கு சகாயம் செய்யும்படியாய் நம்ம எல்லாரும் நம்முடைய வலது கரத்தை உயர்த்தி, அப்பா எங்களுக்கு ஒரு புதிய ஆராதனை கூடத்தை தாங்க ராஜா. விஸ்தாரமான வாசல்களை திறந்தருளும் இயேசுவே. விஸ்தாரமான வாசல்களை திறந்து ஆயிரக்கணக்கான ஜனங்களை கொண்டு வரும் நாதா, கொண்டு வாங்கப்பா. அருள்நாதா, 2016 நீ ஹெவனுக்கு வாரியான்னு என்னை கூப்பிட்ட பொழுது நான் உம்மோடு கேட்டுக்கொண்ட காரியங்கள் எல்லாவற்றையும் நினைவு கூர்ந்தருளும், நினைவு கூர்ந்தருளும். இந்த ஜனங்கள், நாங்கள் ஜனங்களோடு ஒருமனப்பட்டு உங்க பரிசுத்த சமூகத்தில் எங்களுக்குன்னு ஒரு பெரிய விஸ்தாரமான இடத்தை கேட்கிறோம் ராஜா. அனுக்கிரகம் செய்யும், 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 செய்யும். அருமை இரட்சகர் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் நமக்கு அப்படியே அவர் கொடுத்து விட்டார்ங்கிற நம்பிக்கையில் கரங்களை தட்டி அவருக்கு மகிமை செலுத்துவோம். Hallelujah. Praise Jesus, wonderful master. உமக்கு நன்றி. ஒரு அழகான ஜெப ஸ்தலத்தையும் ஆராதனை கூடத்தையும் அவர் கொடுக்கிறார், 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 கொடுக்கிறார். நம்ம எல்லாரும் வாயை திறந்து நன்றி சொல்லுவோமா? நல்லா சொல்லுங்க. நன்றி, நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா, எங்களுக்கு கொடுத்துட்டீங்க. நன்றி, நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா, நன்றி, நன்றி. நம்ம எல்லோரும் எழுந்து நின்று அவர் ஆராதிக்க போகிறோம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. அவருடைய அன்பு மறுபடியுமாய் நாம் நினைவு கூர்ந்து அவர் ஆராதிக்க போகிறோம். நம்முடைய விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் அவர் கேட்டு நமக்கு பதில் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. தாயும் அவரே, தந்தையும் அவரே, தாயும் அவரே, தந்தையும் அவரே. தாலாட்டுவார், சீராட்டுவார். இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். Amen. Hallelujah. பெற்றதாயே மறந்து விட்டாலே, ரட்சிப்பின் சந்தோஷம் எனக்கு தந்தாரே. ரட்சிப்பின் சந்தோஷம் எனக்கு தந்தாரே. யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார்.
தந்தாரே, ரட்சிப்பின் சந்தோஷம் எனக்கு தந்தாரே. யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். ஒரு மகிமையான தேவ பிரசன்னம், இதுவரை கண்டிராத ஒரு அளவற்ற தேவ பிரசன்னம் இறங்கிக் கொண்டிருக்கிறது. சமாதியாரா ஆவியினாலே அபிஷேகம் செய்து, ஆவியினாலே அபிஷேகம் செய்து, அன்பு வசனத்தால் நடத்துகின்றாரே, அன்பு வசனத்தால் நடத்துகின்றாரே. யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார். அப்பா, ஒரு மகிமையான தேவ பிரசன்னம், அடர்த்தியான தேவ பிரசன்னம். அப்பா, பெற்ற தாயே மறந்து விட்டாளே. அப்பா, ரட்சிப்பின் சந்தோஷம் எனக்கு அவர் கொடுத்தாரே. அப்பா, தாயின் மேலான அன்புங்க, இரவும் பகலும் விழித்திருந்து காக்கிற ஒரு தாயின் அன்பு, அதை பார்க்கிலும் மேலான அன்பு. ஒரு நிமிஷம் கூட நம்மள மறக்கலங்க. ஒருவேளை மறந்தது போல தோணுதா? என் அன்பு மகனே, அருமையான மகளே, அவர் மறக்கலன்னு சொல்லும்படி சொல்லுகிறார். அவர் மறக்கவில்லையாம், உன்னை மறக்கலையாம். அப்பா, தாயும் அவரே, தந்தையும் அவரே, தாயும் அவரே, தந்தையும் அவரே. தாலாட்டுவார், சீராட்டுவார், தாலாட்டுவார், சீராட்டுவார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். நன்றியோடு துதிக்கிறேன் நாதா. அப்பா, என் ஜனங்களை உம்முடைய மகிமையின் பிரசன்னத்தினால் தொட்டதற்காய் நன்றியப்பா. வாழ்வு மாறிக்கொண்டிருக்கிறது, வாழ்வு மாறட்டும் இயேசுவின் நாமத்துல. ஒரு புத்தம்புது அபிஷேகத்தை ஊற்றும் ஐயா, ஊற்று, 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 ஊற்றுமையா, ஊற்று. ஊற்றுமையா. பரிசுத்தர், பரிசுத்தர். இன்னைக்கு 2000 வருடங்களுக்கு முன்பதாக அவர் தொட்டால் அற்புதம், பார்த்தால் அற்புதம், பேசினால் அற்புதம், நடந்தால் அற்புதம், வீதிகள் அவர் நடந்து போகும்போது அற்புதம். இன்று இந்த சின்ன ஆலயத்தில் அவர் கடந்து வந்து விட்டதால் அற்புதம், அற்புதம். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், உன்னை அதிசயங்களை காணும்படி செய்வேன். அப்பா, உன்னை அதிசயங்களை காணும்படி செய்வேன். அப்பா, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அற்புதங்களையும் செய்தவர். இந்த வாரத்துல நம்மை பார்த்து சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? உன்னை அதிசயங்களை காணும்படி செய்வேன். அதை எழுதி கொடுக்கிறாராம்.
நம்புவோமா? நம்பிக்கையோடு அவரிடத்தில் இருந்த அந்த ஆசீர்வாதத்தை நாம் எடுத்துக்கொள்ளுவோம். பிரியமானவர்களே, ஒரு விடுதலைக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஆவியில விடுதலை, ஆவியில பயம், தெளிவற்ற தன்மை, குழப்பங்கள், முடிவு எடுக்க முடியாத சுபாவங்கள், தயக்கங்கள், இயேசுவே உம்முடைய பிள்ளைகளுக்கு மாறட்டும் ஐயா, மாறட்டும். உம்முடைய அன்பு கரம் உம்முடைய பிள்ளைகளை பேர் பேராய் பேர் பேராய் பேர் பேராய் தொடுவதற்காய் நன்றி அப்பா, நன்றி நன்றி தகப்பனே, நன்றி நன்றி அப்பா. ஆத்மாவில் ஒரு விடுதலை, பாவ கரைகள் எல்லாம் கழுவப்படுறத பார்க்கிறேன். பாவம் இனி பாவம் இல்லை. கழுவப்பட்ட இடத்துல திரும்ப அழுக்கு ஒட்ட விடக்கூடாதுங்க. இயேசு இன்னைக்கு உங்க ஆத்துமாவை பற்றி பிடித்திருப்பதாய் சொல்லுகிறார். ஆத்துமா விலையேற பெற்ற ஆத்துமா, அதை அவர் பற்றி பிடித்துக் கொண்டாராம். சரீரத்துல விடுதலை. உன் சரீரம் தேவனுடைய ஆலயம். கர்த்தருடைய ஆவியானவர் உன் சரீரத்தை தொடுகிறார், 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 தொடுறாருப்பா. உனக்கு எந்த இடத்துல வேதனை, எந்த இடத்துல வலி, எந்த இடத்துல கேன்சர்மா, எந்த இடத்துல கட்டி இருக்குது, எந்த இடத்துல வேதனை வேதனை, தீராத வியாதி, கிட்னி ஃபெயிலியர், குடல்கள்ல நடுக்கம், அப்பா அப்பா ஏசப்பா அப்பா, லிவர்ல பிரச்சனை, பான்கிரியாஸ் ஃபெயில் ஆயிருச்சுப்பா சுவாமி, டைஜஸ்டே ஆகலப்பா பிள்ளைங்களுக்கு. இயேசுவே உம்முடைய விடுதலையின் கரம் இறங்கி கொண்டிருப்பதற்காய் நன்றி அப்பா. ஹார்ட்டை தொடுகிறீர், உமக்கு நன்றி. எவ்ரி ஹார்ட் ஃபெயிலியர் be normal in Jesus mighty name. இயேசுவின் நாமத்தில் விடுதலையை பெற்றுக் கொள்ளுங்கள். சகாயம் செய்கிறவர் வந்திருக்கிறார். அவர் ஓய்வு நாட்களில தேவாலயங்களில தேவனுடைய வசனத்தை பிரசங்கித்தது மாத்திரமல்ல, வியாதியஸ்தரை சுஸ்தமாக்கினார். அசுத்த ஆவிகளில் இருந்து ஜனங்களுக்கு விடுதலையை கொடுத்தார். ஆத்துமாவுக்கு வார்த்தையை கொடுத்தார். ஆவியிலே குழப்பங்களை மாற்றி போட்டார். அவர் தொட்டால் அற்புதம், பார்த்தால் அற்புதம், பேசினால் அற்புதம், வந்தால் அற்புதம். பிரியமானவர்களை பெற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய வீடுகளுக்குள் எல்லாம் அவருடைய கிருபை இறங்குவதாய் சொல்லுகிறார். இது கிருபையின் நாள், வெற்றியின் நாள், ஆசீர்வாதத்தின் நாள். கிருபை கிருபை இந்த வாரத்துல உங்க எல்லாருடைய வாழ்க்கையிலையும் கிருபைய நீங்க ருசிக்க போறீங்க. கர்த்தருடைய ஆவியானவர் பேசிக்கொண்டு இருக்கிறார். கிருபை கிருபை கிருபைனா இலவசமான, ஒப்பிட முடியாத மாபெரும் அன்பு, வாழ்வை மாற்றுகிற அன்பு உங்க வாழ்வின் எல்லையெங்கும் கடந்து வருகிறதாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி 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 நன்றி. என் ஜனங்களுக்கு ஒரு பொருளாதார விடுதலையை கொடுத்துருங்க சுவாமிப்பா. இயேசுவின் நாமத்தில் அவர் என் மேல வச்ச அந்த ப்ராஸ்பெரிட்டி அனாயிண்டிங்க நான் ரிலீஸ் பண்ணி ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். உட்காரலாம்.
உற்சாகமே இல்லையே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்ல வேண்டியது சொல்ல. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த பரிசுத்த ஆராதனைக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆரம்பத்தில் நாங்கள் கொஞ்சம் பேர் தான் இருந்தோம், அதனால் மறுபடியும் நான் வரவேற்பை சொல்ல வேண்டியது வருகிறது. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்தி நாங்கள் வரவேற்கிறோம். யெஷுவா திருச்சபை குடும்பமாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். குடும்பமாகனா நான், என் மனைவி, என் பிள்ளைகள், என்னோடு இணைந்துள்ள அனைவரும், நீங்களும் கூட அதில் அடக்கம் தான். அதில் யெஷுவா திருச்சபை கோவில்பட்டிலையும் இருக்குது, சென்னையிலையும் இருக்குது நமக்கு. ஸோ இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். ஆன்லைனில் எங்களோடு இணைந்திருக்கும் அன்பு சகோதர சகோதரிகளையும் இயேசுவின் நாமத்தில் உங்களை நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். இப்போ ஆன்லைனில் கொஞ்சம் அதிகமாக நீங்கள் இணைஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இறுதி வரை நீங்கள் இணைந்திருக்குமாறு உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து கர்த்தருடைய அன்பை நாம் ருசிக்க போகிற ஒரு நேரம், ஒரு முக்கியமான நேரத்துக்குள் நாம் வருகிறோம். எனவே சந்தோஷமாக நீங்கள் இணைந்திருங்கள். புதுசாக 2 ஃபேமிலிஸ் வந்திருக்காங்க, அவங்கள நான் இறுதியில் பார்க்குறேன், நான் கடைசியில் பார்க்குறேன். உங்களுக்கு எங்களுடைய கிரீட்டிங்ஸ். வெல்கம் டு த யெஷுவா திருச்சபை. கர்த்தர் உங்களோடு நிச்சயமாக பேசுவார். நீங்கள் அழைத்து வந்தது அவர் தான், அவங்கள நீங்களாக வரல, அது நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்களாக நிச்சயமாக வரல, அவர் உங்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இப்பொழுதும் கூட சங்கீதம் வாசிக்கிற ஒரு நேரம், அதுக்குள்ளே வந்திருக்கிறோம் நம்ம. சிஸ்டர் 26 சரி 26வது சங்கீதத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் அப்படியே ஜென்டிலாக வாசித்தே போங்க, ஃபாலோ பண்ணுற அளவுக்கு ஸ்பீடாக பெற வேண்டாம். ஓகே, இப்பொழுது சங்கீதம் 26 வாசிக்க கேட்போம். ஹல்லேலூயா. வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேத பாடம் 26வது சங்கீதம். கர்த்தாவே, என்னை நியாயம் விசாரியும். நான் என் உத்தமத்திலே நடக்கிறேன். நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், ஆகையால் நான் தள்ளாடுவதில்லை. கர்த்தாவே, என்னை பரீட்சித்து என்னை சோதித்து பாரும். என் உள்ளந்திரியங்களையும் என் இருதயத்தையும் புடமிட்டு பாரும். உம்முடைய கிருபை என் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. உம்முடைய சத்தியத்திலே நடந்து கொள்கிறேன். வீணானரோடே நான் உட்காரவில்லை, வஞ்சகரிடத்தில் நான் சேருவதில்லை. பொல்லாதவர்களின் கூட்டத்தை பகைக்கிறேன், துன்மார்க்கரோடே உட்காரேன். கர்த்தாவே, நான் துதியின் சத்தத்தை தொனிக்க பண்ணி உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பதற்காக நான் குற்றம் இல்லாமையிலே என் கைகளை கழுவி உம்முடைய பீடத்தை சுற்றி வருகிறேன். கர்த்தாவே, உமது ஆலயமாகிய வாசஸ்தலத்தையும் உமது மகிமை தங்கிய ஸ்தானத்தையும் வாஞ்சிக்கிறேன். என் ஆத்துமாவை பாவிகளோடும் என் ஜீவனை இரத்த பிரியரோடும் கூட வாரிக்கொள்ளாதேயும். அவர்கள் கைகளிலே தீவினை இருக்கிறது, அவர்கள் வலதுகை பரிதானங்களால் நிறைந்திருக்கிறது. நானோ என் உத்தமத்திலே நடப்பேன். என்னை மீட்டுக்கொண்டு என்மேல் இரக்கமாயிரும். என் கால் செம்மையான இடத்திலே நிற்கிறது. சபைகளிலே நான் கர்த்தரை துதிப்பேன். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேத பாடம் வாசித்தாயிற்று. தேவனே, உமக்கு மகிமை உண்டாவது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்ப்பா. ஹல்லேலூயா. ஒரு சில அறிவிப்புகள். நேற்று ரச்சனை நாள் கூட்டம் நல்லபடியாக நடந்தது. நிறைய டெலிவரன்ஸஸை பார்த்தோம். இன்னும் நீங்கள் இன்னும் அதிகமான ஜனங்களுக்கு அதை தெரியப்படுத்தணும். இந்த கூட்டத்தை கொஞ்சம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இன்னும் அதிகமாக நீங்கள் தெரியப்படுத்தி அதிக ஜனங்களை நாம் அழைத்து வர வேண்டும். நம்ம பர்சனல் கான்டாக்ட்ஸ் மூலமாக தான் நிறையா பேரை நம்ம கொண்டு வர முடியும். இனிமேலாம் இந்த நம்ம நோட்டீஸ் கொடுக்கறதுனால அவ்வளோ பிரயோஜனங்கள் இருக்குதுன்னு சொல்ல முடியாது. நிறையா நோட்டீஸ் அடிக்கத்தான் செய்யணும். நோட்டீஸ்னால் வந்ததை விட நேரடியாக நம்ம பேசி வந்தவங்க தான் அதிகம் நேற்று பார்த்தா. ஸோ நம்மளுடைய அந்த சின்ன முயற்சி இந்த வாட்ஸ்அப் மூலமாக நேரடியாக பேசும்போது கொஞ்சம் சொல்லலாம். அப்படி கொஞ்சம் நீங்கள் அதை இணைந்து கொஞ்சம் செயல்படும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த கூட்டம் மார்ச் 9ஆம் தேதி அது வரும். மார்ச் 9ஆம் தேதி 2வது சனிக்கிழமை. முடிஞ்சால் வாங்க அந்த கூட்டத்துக்கு. நீங்கள் மார்ச் 9ஆம் தேதி, ஒவ்வொரு மாதம் ஒரு தடவை தான்.
டெலிவரன்ஸ் கூட்டம். அது வந்து டெலிவரன்ஸ் கூட்டம். மகாலட்சுமி சிஸ்டர் ஃப்ரெண்டில் வந்துடுங்க, இடம் இருக்குது. டாக்டர் வரலையா? அப்படியா? சாரி. ஹல்லேலூயா. மார்ச் 9 அந்த கூட்டம் கோவில்பட்டியில் சுவர்ண மஹால்னு ஒரு கல்யாண மண்டபத்தில் நடக்கிற ஒரு பப்ளிக் மீட்டிங். அது ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில். இன்ஃபர்மேஷன் அனுப்புவோம் உங்களுக்கு நாங்கள். அது வந்து விடுதலைக்காகவே நடத்தப்படுகிற ஒரு சுவிசேஷ கூட்டம். அந்த கூட்டம் கர்த்தர் அற்புதமாக கிரியை செய்வார். அந்த ஒரு ஸ்பெசிஃபிக் நோக்கத்தோடு நம்ம அந்த கூட்டத்தை நம்ம நடத்துகிறோம். நம்ம ஹல்லேலூயா. வேறு அறிவிப்புகள் எதுவும் இருக்குதா? வேறு ஏதாவது? அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் யெஷுவா திருச்சபையில் காலை 8 மணி முதல் 10 மணி வரை இந்த ஆராதனை நடைபெறும். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் நீங்கள் தெரியப்படுத்தும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். கோவில்பட்டியிலிருந்து சுற்றுப்புறத்தில் உள்ள ஜனங்கள் ஈஸியாக வர முடியும். ரீச் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 8 மணி முதல் 10 மணி வரை. பிறந்த நாள், திருமண நாள் யாருக்காவது இந்த வாரத்தில் வருதா? நம்ம அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை மீட் பண்ணுற வரைக்கும் இந்த வாரத்தில் திருமணம், வெட்டிங் அனிவர்சரி, இன்னும் வேறு ஏதாவது ஸ்பெஷல் அக்கேஷன் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள். நம்ம ஜெபம் பண்ணுவோம். எல்லாம் ஒன்று சேர்ந்து நம்ம ஜெபம் பண்ணணும். உங்களை வாழ்த்தணும் ஆசை எங்களுக்கு, கடமையும் கூட. ஆமாம், ஜெபிச்சுக்கிட்டே இருப்போம் அந்த நாட்களில் உங்களுக்காக. ஆமாம், பிரத்யேகமாக. ஹல்லேலூயா. கூட்டம் முடிந்த பின்பு பிரேக்ஃபாஸ்ட் உண்டு. தயவுசெய்து இருந்து சாப்பிட்டு செல்லும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் இங்கே நெக்ஸ்ட் ரூமில் அந்த சைடில் இருக்குது. டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ், ட்ரிங்கிங் வாட்டரும் அந்த நெக்ஸ்ட் ஹாலில் வச்சுருக்கிறோம். வேறு ஏதாவது இருந்தால் ஞாபகப்படுத்துங்க. நான் ஏதாவது விட்டுருந்தா கூட ஞாபகப்படுத்தணும். நீங்கள் ஏதாவது இருக்கா விடுபட்ட பாயிண்ட்ஸு? சரி. வேறு ஏதாவது ஒரு டிஸ்கம்ஃபோர்ட்டு உங்களுக்கு ஏதாவது இல்லை, ஏதாவது ஒரு இதுதான் நீங்கள் நெக்ஸ்ட் ரூமில் கேட்டுக்கோங்க. நாங்கள் யாராவது இருப்போம், சகோதரி இருப்பாங்க, இன்னும் 1-2 பேர் இருப்பாங்க. ஏதாவது புதுசாக வந்தனால எதுவும் உங்களுக்கு டிஸ்கம்ஃபோர்ட்னா கேட்டுக்கோங்க. அந்த ரூமில் வந்து கேட்டுக்கோங்க. ஹல்லேலூயா. கிட்டத்தட்ட 1 மாதமாகவே கர்த்தர் என்னோடு பேசி கொண்டிருந்த ஒரு காரியம். அந்த செய்தியை நான் எடுக்கிறதுக்குள்ளே அது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி லேட் ஆகிட்டே வந்துச்சு. அவரை நேசிக்க நாம் தவறி விடுகிறோம். இது அவருடைய ஒரு மனக்குறை. அவரை நேசிக்கணும். அன்பு கூறுவது நம்மளுடைய கடமை. அது ஒரு கட்டளையாகவே சொல்லப்பட்டிருக்கு. அப்படி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நம்மை உண்டாக்கின தேவனுக்கு நம்ம எவ்வளவு நம்ம கடமைப்பட்டவர்களாக நாம் இருக்க வேண்டும். கல்யாணம் முடிச்சு ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருந்தாலே எவ்வளவு கடமைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஹஸ்பண்டுக்கு கடமைப்பட்டு உயிருக்கு உயிராக நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒருவர் நேசிக்கிறோம், சந்தோஷமாக இருக்கோம், வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், பிள்ளைகளை நேசிக்கிறோம், ஃப்ரெண்ட்ஸை நேசிக்கிறோம், ஊர் உலகத்தில் எத்தனையோ பேரை நேசிக்கிறோம். ஆனால் அந்த அளவு நம்ம கர்த்தரை நேசிக்கிறோமா? ஜஸ்ட் யோசிச்சு பார்க்கணும். என்னையே முதல்ல இந்த கொஷினை கேட்டுக்கிட்டேன். நான் அதிகமாக என்ன கேட்டுக்கிட்டு என்ன நான் எடுத்து நிப்பாட்டி ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன். நம்ம முதல்ல பர்ஃபெக்டாக நம்ம நேசிக்கிறோமா? கர்த்தரை அன்பு கூறுகிறோமா? அதில் நம்ம அநேக நேரங்களில் நம்ம தவறி விடுகிறோம். கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காக தான் அந்த வசனத்தை என்று கர்த்தர் எனக்கு கொடுத்து என்னை பாரப்படுத்தியபடியால் நான் சில காரியங்களை அனுபவித்து என்னையும் நான் சரி செய்து கொண்டு வருகிறபடியால் உங்களுக்கும் அதை சொல்ல ஆசைப்படுகிறேன். நான் பர்ஃபெக்ட்னு சொல்ல முடியாது இல்லையா? யாருமே பர்ஃபெக்ட் இல்லை அந்த உலகத்தில். பாவம் இல்லாதவன்னு சொல்லி ஒருத்தரையும் நம்ம சொல்ல முடியாது. இயேசு கிறிஸ்துவை தவிர ஒருவனும். நம்ம எல்லாம் பாவத்தினால அந்த மகிமையை நம்ம இழந்து போயிடுறோம். நம்ம
ஸோ முக்கியமான காரியத்தை அவர் சொல்லுகிறார். கர்த்தரிடத்தில் அன்பு கூற வேண்டும். இதை சொல்ல வேண்டியது இருக்கு, பிரசங்கம் பண்ண வேண்டியிருக்கு. இதை ஆட்டோமேட்டிக்காக அது ஆக்சுவலாக ஸ்பான்டேனியஸ்மாங்க, ஆட்டோமேட்டிக்காக அது நமக்குள்ளே உண்டாகணும். சரியா? ஆமாம். ஆனால் நம்ம அதை சொல்லிக் கொடுக்க வேண்டிய அளவுக்கு இருக்குது இந்த நாட்களில். அப்படினாலும் பரவாயில்ல, சொல்லி கொடுத்துட்டாலும் பரவாயில்ல, நம்ம இன்றைக்கி நம்ம அதை ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தோம். தயவு செய்து உங்களை கேட்குறேன், மிகவும் முக்கியமான காரியம். யோசுவா உங்களுக்கு தெரியும், மோசே ஜனங்களை அழைத்து வந்தார் எகிப்திலிருந்து இல்லையா? யோசே மரித்த பின்பு யார் நடத்திட்டு வந்தா? யோசுவா. மோசே மரித்த பின்பு யோசுவாட்ட அந்த தலைமைத்துவ பொறுப்பு கொடுக்கப்பட்டது. ரொம்ப பாரத்தோடு அந்த பொறுப்பை அவர் ஏற்றுக்கொண்டார். நல்லபடியாக ஜனங்களை யோர்தானை கடந்து கானான் தேசத்துக்குள்ளே நடத்தி சென்றார். எத்தனையோ ராஜாக்களை ஜெயிச்சு எல்லா தேசங்களையும் சுதந்திரித்து பங்கிட்டு கொடுத்தார் ஜனங்களுக்கு, கோத்திரம் கோத்திரமாக பங்கிட்டு கொடுத்தார். சரியா? அவ்வளோ பர்ஃபெக்டாக எல்லா வேலையும் செய்து முடித்தார். அவர் மரிக்கும் தருவாய் வந்தது. இன்னும் 2 வீக்ஸோ 3 வீக்ஸோ 1 or 2 months அவர் இறந்து போகிறது உறுதியாக இருக்குது. அவருக்கே வயது முதிர்ந்தவனாகி விட்டார், கிட்டத்தட்ட 110 வயசு அவருக்கு. சரியா? அந்த நேரம் மூப்பர்கள், பிரபுக்கள், அதிபதிகள், நியாயாதிபதிகள், ஜனங்கள் எல்லோரையும் கூப்பிட்டு ஒரு பிரசங்கம் பண்ணுறார். நான் மரிக்கப் போகிறேன், உங்களை விட்டு நான் எடுத்துக்கொள்ளப்படுவேன், நீங்கள் எப்படி நம்ம இருக்கணும், கர்த்தருக்கு உண்மையுள்ளவர்களாக இருக்கணும், கர்த்தரை விட்டு பின்வாங்கி போயிடக்கூடாது, இப்படி பல காரியங்களை குறித்து ஒரு பெரிய பிரசங்கமே அவர் பண்ணுகிறார். அந்த பிரசங்கத்துக்கு கிரீடம் மாதிரி, கிளைமேக்ஸ் மாதிரி ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அந்த வசனத்தை தான் இன்று கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார் தியானிக்கும்படியாக. என்னோடு கூட எடுத்துக்கொள்ளுங்கள். யோசுவா 23:11. யோசுவா 23:11. ஆகையால் ஏன் சொல்ற தெரியுமா? பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காரு, பெரிய பிரசங்கம் முடிஞ்ச உடனே சொல்ற, ஆகையால் உங்கள் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூறும்படி உங்கள் ஆத்துமாக்களை குறித்து மிகவும் எச்சரிக்கையாயிருங்கள். ஏன் அப்படி சொல்லணும்? எச்சரிக்கையாயிருங்கள். எவ்வளோ பெரிய வார்த்தைகள் பாருங்க, யோசுவா வாயிலிருந்து வர்ற வார்த்தைகள். உங்கள் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூறும்படி உங்கள் ஆத்துமாக்களை குறித்து எப்படி மிகவும் 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 எச்சரிக்கையாக இருக்கு. இங்கிலீஷில் வாசிச்சா எனக்கு ரொம்ப சாதாரணமாக தெரிஞ்சது, தமிழில் அவ்வளோ அழகாக இருக்குது. சரியா? இங்கிலீஷில் பாருங்கள். ஸோ பி வெரி கேர்ஃபுல் டு லவ் த லார்ட் யுவர் காட். சிம்பிளாக முடிஞ்சு போச்சு. தமிழில் ரொம்ப அழகாக இருக்கும். உங்கள் ஆத்துமாக்களை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் என்ற டிரான்ஸ்லேஷனில் அவ்வளவு தீர்க்கமாக இருக்குது. ஸோ நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் பிரியமானவர்களே, ரொம்ப 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 கவனமாக இருக்கணும். எச்சரிக்கையாக இருங்கள்னு சொல்கிற அளவுக்கு அந்த காரியம் முக்கியமானதாக இருக்குது. நம்மை படைத்த தேவன், அவர் தான் கிரியேட்டர். நம்ம உண்டாக்கின நம்ம பெத்தெடுத்த தாய் தகப்பனே நம்ம எவ்வளோ கனம் பண்ணுறோம், எவ்வளோ அன்பு செலுத்துகிறோம். நம்ம கூட பிறந்தவங்க, பட் நம்ம உண்டாக்கினதே அவர் தான். உங்கள் அப்பா அம்மாவை உண்டாக்கினதும் அவர் தான், அப்படி தானே? ஆமாம். ஆபிரகாம் வரைக்கும் எல்லாரையும், ஆதாம் வரைக்கும் எல்லாத்தையும் உண்டாக்குனதே அவர் தான். அப்போ அவர் மேலே நம்ம எவ்வளவு நம்ம அன்பு செலுத்தணும். கர்த்தர் அதை எதிர்பார்க்கிறார், ரொம்ப எதிர்பார்க்கிறார். சில சமயங்களில் அவர் வேதனையும் படுறார். ஒரு வசனத்தை உங்களுக்கு சொல்கிறேன் பிரதர், எடுக்க முடியும். ஓசியா புத்தகம் 6வது அதிகாரம் 4வது வசனம். கர்த்தர் அங்கலாய்க்கிறார். நானே வாசிக்கிறேன். 6:4 எடுத்துக்கோங்க. ஓசியா, எப்ராயிமே, எப்ராயிமேனா இஸ்ரவேலேன்னு அர்த்தம். எப்ராயிமே யாருன்னு நினச்சிடாதீங்க, நம்மளை தான் சொல்கிற வேர்டு அது. எப்ராயிமேனா நம்ம தான் குறிக்குது. எப்ராயிமே உனக்கு என்ன செய்வேன், யூதாவே, யூதா அதுவும் நம்ம தான். சரியா? கோத்திரமா யூதா ஒரு குரூப், இஸ்ரேல் ஒரு குரூப்பு. எப்ராயிமே உனக்கு என்ன செய்வேன், யூதாவே உனக்கு என்ன செய்வேன். உங்கள் பக்தி காலையில் காணும் மேகத்தைப் போலவும் விடியற்காலையில் தோன்றும் பனியைப் போலவும் ஒளிந்து போகிறது.
பார்த்தீங்களா என்ன சொல்கிறாரு? உங்கள் பக்தினா, பக்திங்கிற வேர்டு தமிழில் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. உங்கள் பக்திங்கிற இடத்துல உங்கள் அன்புன்னு வச்சுக்கோங்க, சரியா? அதான் கரெக்டாக மீனிங் வந்து அன்பு. பக்திங்கிற வேர்டு யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. உங்கள் அன்பு, நம்மளை பார்த்து கர்த்தர் சொல்கிறாரு, உங்கள் அன்பு காலையில் காணும் மேகத்தை போலவும். காலையில் பார்த்தீங்கன்னா, காலையில் பார்த்தவங்களுக்கு தெரியும், தூங்கிக்கிட்டு இருந்தவங்களுக்கு தெரியாது. காலையில் மொட்டை மாடிக்கு போய் பார்த்தீங்கன்னா தெரியும். நான் எத்தனையோ தடவை பார்த்துருக்கேன் நான், புரியுதா? காலையில் காணும் மேகத்தை போலவும். மேகமாக தெரியும் காலையில், பட் கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா அந்த மேகம்லாம் எங்கே போச்சுன்னே தெரியாது. குயிக்காக வித்தின் 1 hour அந்த மேகம்லாம் எங்கே போச்சுன்னே கலைஞ்சு போயிடும் எல்லாமே, சரியா? அதே போல் என்ன சொல்கிறாரு? விடியற்காலையில் தோன்றும் பனியை போலவும். விடியற்காலையில் தோன்றும் பனியை போலவும். இப்போ பார்த்துருக்கீங்களா? நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும். அதான் சொல்ல சீக்கிரம் இருந்துச்சிங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் 3 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் பனி இருக்குது. பயங்கரமாக வெயில் அடிக்கி, ஹாட்டாக இருக்குது. ஆமாம், நம்ம காலையில் பார்த்தீங்கன்னா 3லேருந்து 6 வரைக்கும் பனி ரொம்ப விழுது. என்னென்னு தெரில, இழுத்து மூடிக்கிற அளவுக்கு பனி. காலையில் 3 to 6, சரியா? 6 மணிக்கு பார்த்தீங்கன்னா அந்த பனி எங்கே இருக்குன்னு தெரியாது. போன மயம் தெரியாது, எல்லாம் போயிடும், வெயில் அடிச்சிடும். ஆமாம், அந்த பனி அவ்வளோ குயிக்காக 6 மணிக்கு உடனே எங்கே போச்சுன்னு தெரியாத அளவுக்கு போயிடுது. 3லேருந்து 6 வரைக்கும் இருக்குது. அதை மாதிரி உங்கள் அன்புங்காரு. ஆமாம், அப்படியே தெரிகிற மாதிரி இருக்குது, அப்படியே இல்லாமல் போயிடுது உங்கள் அன்புங்கிறாரு. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தெரிகிற மாதிரி இருக்குது, திங்கக்கிழமையிலிருந்து காணாமல் போயிடுது உங்கள் அன்பு. பனியை போல போயிடுது, மேகத்தை போல கரைஞ்சி போயிடுதுன்னு கர்த்தர் வேதனைப்படுறார், புரியுதா? வேதனைப்படுறார். ஆனால் எப்படி அன்பை எதிர்பார்க்குறாருங்கிறதுக்கு இப்போ சொல்ல மாட்டேன், கடைசி ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். எப்படி அன்பை அவர் எதிர்பார்க்குறாங்கிறத கடைசி ஒரு வசனம் சொல்கிறேன், சரியா? ஆமாம், இப்போ அவர் அங்கலாய்க்கிறத சொல்லி நான் ஆரம்பிக்கிறேன். அங்கலாய்க்கிறார் யாருக்கு? உங்கள் அன்புக்காக. நம்ம அன்புக்காக ஏங்குறாருயா அவர். பாருங்க, இந்த உலகத்திலே நம்மளை அன்பு செய்ய ஆள் கிடையாது, ஆனால் அவர் வந்து நம்ம அன்புக்காக ஏங்குறாரு. மகனே மகளே வராரு, நம்மளை தேடி வராரு. என்ன நேசிக்கிறாயா கேட்குறாரு. நம்ம காது கேட்காத மாதிரி போயிட்டே இருப்போம். எத்தனையோ தடவை அவர் வர்றாரு உங்கள் வாழ்க்கையில். நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள். பாராதவர் போல் இருக்கிறாருன்னு சொல்லுவீங்க, நீங்கள் பாட்டில் பாடுவீங்க. ஆனால் அவர் உங்களை தேடி தான் வர்றாரு, ஒவ்வொரு நாளும் வர்றார். ஒரு பாட்டு பாடணும்ல, யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். எத்தனை பாட்டு பாடுவீங்க? இயேசு கூட வருவார். பாருங்க, எப்போ அவர் நேசிக்கிறார், அது கிராண்டட், ஓகே. அவர் நேசிக்கிறாருங்கிறது ஓகே. முதலாவது அவர் நம்மை நேசிக்கிறார். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நல்லா இன்னைக்கு புரிஞ்சுக்கோங்க. அவர் நேசிக்கிறார். அவர் நம்மளை நேசிக்கிறது கிராண்டட், அதை அப்படியே எடுத்துக்கலாம். அவர் நம்மிடத்தில் அன்பு கூறுகிறார், அளவில்லாத அன்பு, எல்லை இல்லாத அன்பு. எப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஆனால் நம்ம அன்பு செய்கிறோமா? அங்கே தான் கொஷின் இருக்கு, சரியா? ஆமாம். ஆகையால் பேசிட்டு இருந்தோம்ல, ஆகையால் உங்கள் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூறும்படி உங்கள் ஆத்துமாக்களை குறித்து மிகவும் எச்சரிக்கையாயிருங்கள், சரியா? இப்போ இது ஈஸியாக நீங்கள் வாசிக்கலாம். உபாகமம் 6:4 to 9. நீங்கள் வாசிக்கலன்னா நான் வாசிக்கிறேன். உபாகமம் ஒரு நிமிஷம். உபாகமம் 6:4 to 9 வரைக்கும் வாசிக்க பிரதர். நல்ல கவனிங்க எல்லாரும். இஸ்ரவேலே கேள். நான் அந்த வேர்டை நோட் பண்ணிக்கோங்க. இஸ்ரவேலே கேள், இஸ்ரவேலே கேள். எபிரேய பாஷையில் என்ன தெரியுமா? ஷேமா, ஷேமா. இஸ்ரவேலே கேள்கிறதுக்கு எபிரேய பாஷையில் ஷேமா, ஷேமா. இந்த ஷேமாவுடைய விசேஷத்தை நான் உங்களுக்கு இந்த வசனம் வாசிச்சு முடிச்சோன்னு சொல்கிறேன். வாசிங்க பிரதர். உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. யார் சொன்னா? கர்த்தர் சொன்னாருன்னு சொல்லி மோசே நமக்கு சொல்றார். கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை நேரடியாக கர்த்தர் ஜனங்களுக்கு சொல்லாமல் மோசேட்ட சொல்லி மோசே ஜனங்களுக்கு சொல்றார், சரியா? கட்டளைகளை எல்லாம் அவர் தான் சொல்லி கொடுக்குறாரு ஜனங்களுக்கு. இஸ்ரவேலே கேள், ஷேமா. இஸ்ரவேலே ஷேமா, கேள். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். இந்த வேர்ல்டுலே, இந்த யூனிவர்ஸ்லேயே அவர் ஒருத்தர் தான் கர்த்தர். காட் இஸ் ஒன். ஒரே கடவுள் தான் நமக்கு. அவரை இல்லாமல் வேற காட் கிடையாது, வேற தெய்வம் இந்த உலகத்தில் கிடையாது.
அது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதையே சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கு. முதல் கட்டளையே அதையே சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கு. அடுத்தது, நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. முழு 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 முழு. சரியா? அடுத்து வாசிங்க பிரதர். இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவுது. நிறைய கட்டளைகள் சொல்றாரு பின்னாடிலாம். அந்த கட்டளைகள் எங்க இருக்கணுமா? இங்க இருக்கணும். புரியுதா? இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுறதுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல. அது மாதிரி நான் ஏதோ உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லி வாங்கிட்டு விட்டுறாதீங்க. எங்கே வச்சுக்கணும்? இந்த வார்த்தைகள்லாம் எங்கே இருக்கணும்? இருதயத்தில் இருக்கணும். பத்திரமா. நகையெல்லாம் எப்படி பூட்டி வச்சுக்கிறோம்? இரும்பு பெட்டியில் வச்சு. ரூபாயை பத்திரமா பூட்டி வச்சுக்கிறோம். நான்லாம் 3 தடவை திறந்து பார்ப்பேன். டடக்கு 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 நல்லா பூட்டிருக்கேன்னு. பத்திரமா உள்ளே வச்சு பூட்டி மேலே வசனம் வச்சுருப்பேன். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் அப்படின்னு சொல்லி. உள்ளே எல்லாம் ரூபாயெல்லாம் அடிக்க வச்சுட்டு நகையெல்லாம் வச்சுட்டு கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் இரும்பு பெட்டி மேலே ஒரு ஸ்டிக்கர் அடித்து வச்சுருப்பேன் நான். சரியா? ஆமாம், அவ்வளோ பத்திரமா. எதை வைக்கணும்? இருதயத்தில் கற்பனைகளை, வார்த்தைகளை, தேவனுடைய வார்த்தைகளை இங்கே வைக்கணும். ஆமாம், சர்ச்சுக்கு ஞாயிற்றுக்கிழமை வாரம் கேட்டு இங்கேயே வச்சுட்டு போயிடாதீங்க. இங்கேயே உங்கள் செல்ஃபோனை வச்சுட்டு போனால் சும்மா இருப்பீங்களா? என்னை தொந்தரவு பண்ணுவீங்கள்ல? செல்ஃபோன் வச்சுட்டு போயிட்டேன், பத்திரமா எடுத்து வச்சுருங்க, இந்த வந்துக்கிட்டே இருக்கேன். அந்த மாதிரி வார்த்தைகளை பத்திரமா வச்சுக்கணும். சரியா? ரொம்ப கவனமாக. இன்னும் வாசிங்க தொடர்ந்து. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும் வழியில் நடக்கிற போதும் படுத்துக்கொள்கிற போதும் எழுந்திருக்கிற போதும் அவைகளை தான் பேசணும். உங்க பேச்சு எல்லாமே அதாக தான் இருக்கணும். கையின் மேல் இந்த பிராஸ்லெட்லாம் போடுறோம்ல, தங்கத்தில் போடுறோம்ல நம்ம, அப்படி அழகா நானும் போட்டிருக்கேன். அப்படி அழகா அப்படி ஒரு பிராஸ்லெட் போட்டு அப்படி மைனர் மாதிரி போவோம் நம்ம. அதில் என்ன இருக்கணும்? கர்த்தருடைய வசனம் இருக்கணும் அதில். சரியா? வாசிங்க. அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபக குறியாய் இருக்க கடவுது. இங்கே தான் ஞாபக சக்தியாக இருக்குது. இதான் மெமரி பிளேஸ் இந்த இடம். பார்த்துக்கோங்க. கண்களுக்கு நடுவே மனப்பாடமாக வசனங்கள் அங்கே இருக்கணுமா? வாசிங்க தொடர்ந்து. உன் வீட்டு நிலைகளிலும் உன் வாசல்களிலும் எழுதுவாயாக. நம்ம வீட்டில் வசன போர்டெலாம் வச்சுருக்கோம்ல, பார்த்தீங்கல்ல? இதான் எங்கெங்கெல்லாம் வசனம் வைக்கணுமோ வச்சிடணும். நம்ம வீட்டில் கண்ணில் பட்டுக்கிட்டே இருக்கணும், வாயில் வந்துக்கிட்டே இருக்கணும். சரியா? ஞாபகத்திலே இருக்கணும், ஞாபகக்குறியாக இருக்கணும், இருதயத்திலே பத்திரப்படுத்தி இருக்கணும் எப்பவும். இதான் இந்த வசனங்கள் 4 to 9 குறித்து வச்சுக்கோங்க. இதான் ஷேமா. இதான் ஷேமா. ஒவ்வொரு யூதனுடைய வீட்லேயும் காலையிலையும் நைட்லையும் குடும்பமாக கூடி இந்த வசனங்களை 4 to 9 வாசிப்பாங்க. வாசித்து ஜெபம் பண்ணுவாங்களாம். இது அவங்களுடைய பாரம்பரியம் இன்னைக்கு வரைக்கும் நடந்துக்கிட்டு இருக்கு. ஷேமா ஷேமா. ஞாயிற்றுக்கிழமை சினகாகில் ஜெப ஆலயத்தில், யூதர்கள் ஜெப ஆலயத்தில் இந்த 4 to 9 வசனங்களை வாசித்து ரபி வாசிக்க எல்லாம் ஜெபம் பண்ணுவாங்க. ஷமா. அதான் நான் நினச்சிருக்கேன், கொஞ்சம் வாசிப்போம் டெய்லி இதை. ஷமா. நம்ம வீட்லேயும் ஷமா கேட்கட்டும். ஷமானு என்னது? கேள். ஷமானு கேள். கர்த்தர் சொல்கிறார் கேள் அப்படி. இந்த 4 to 9 அவ்வளோ தூரம் அது முக்கியத்துவம் இல்லாமல் யூதர்கள் செய்வாங்களா? அவ்வளோ தூரம் அதை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்களாம். சரியா? ஷேமா ஹியர், கேள்னு அர்த்தம். அங்கே என்ன வாசிச்சோன்னா, முழு முழு இருதயத்தோடும் முழு 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 ஆத்மாவோடும் முழு முழு மனதோடும். அரைக்குறையா இல்லைன்னு அர்த்தம். முழு முழு முழுமையா ஆவி ஆத்மா சரீரம் முழுமையும் கர்த்தரை நேசிக்கும்படியாய் நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும் நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில். அப்போ என் மனைவியை நேசிக்கக்கூடாதா? என் பிள்ளைகளை நேசிக்கக்கூடாதா? நேசிக்கணும். நேசிங்க. கர்த்தர் அப்படி சொல்ல மாட்டார்ல, நீ உன்னை நேசிக்கிறது போல பிறனையும் நேசின்னு இருக்கார். அதனால் நீங்கள் நேசிக்கணும். ஆனால் உச்சிதமான அன்பு, ஃபஸ்ட்டு லவ் அவருக்கு தான்.
முதல் அன்பு அவருக்கு தான். அதான் முழு 100% அவருக்கு தான். சரியா? முழுமையான அன்பு அவருக்கு கொடுக்கணும். அப்புறம் தான் உங்கள் மனைவி, பிள்ளைகள், உன் பேரன் எல்லாமே அப்புறம் தான் வரும். சகோதரன், சகோதரி எல்லாம் பிற தான் வரணும். யாரும் குறுக்க நிற்கக்கூடாது, எதுவும் குறுக்க நிற்கக்கூடாது. இந்த உலகத்தில் எந்த காரியமும், உன்னுடைய வேலையோ, நீ 1,00,000 ரூபா சம்பளம் வாங்கினாலும் சரி, நீ ஆராதனைக்கு போக முடியாமல் இருந்ததுன்னா அதை கர்த்தர் விரும்ப மாட்டார். ஹல்லேலூயா. நீ பெரிய பிஸ்னஸ்மேனாக இருக்கலாம், பட் பரிசுத்த ஓய்வு நாளை நீ ஆசரிக்கலைன்னா கர்த்தர் வருத்தப்படுவார். அவருக்கு செய்ய வேண்டியதை செஞ்சிரு, அவருக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துரு, அப்புறம் நீ மற்றதெல்லாம் நீ செய்யணும். ஃபஸ்ட்டு லவ் அவருக்கு தான், உன் மனைவிக்கு கிடையாது, உன் பிள்ளைக்கு கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இயேசு ஒரு இடத்துல சொல்கிறார், மத்தேயு 10:37 நான் வாசிக்கிறேன். தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல, மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் கேட்டேன், இது மனைவிங்கிற வேடே வரலையே அப்படின்னு. இதுக்குள்ள மனைவிங்கிற வேடு மட்டும் வரல, மகனையாவது மகளையாவது தகப்பனையாவது தாயையாவது. அப்புறம் கரெக்டாக சொல்லி லூக்காவை பாரு அப்படின்னா, லூக்காவை வாசிப்பார். இப்போ லூக்காவை எடுத்து வாசித்து பார்த்தேன், அந்த இடத்துல போட்டிருக்கு மனைவியை போட்டிருக்கு, உள்ள மனைவியையும் போட்டிருக்கு, சகோதரன் சகோதரி எல்லாமே போட்டிருக்கு. ஃபஸ்ட்டு லவ் அவர் தான். அதில் காம்ப்ரமைஸே கிடையாது. தயவு செய்து இன்றைக்கி புரிஞ்சுக்கோங்க. முதல்ல அவருக்கு செலுத்த வேண்டியதை செலுத்திடுங்க. அவரை அன்பு கூறணும், அவரை நேசிக்கணும். உச்சிதமானது அவருக்குன்ட்டார். நேசத்தின் உச்சிதங்களை ஒரு பாட்டில் கூட வருதுல, நேசத்தின் உச்சிதங்களை உமக்கு தருவேன் ஐயா அப்படின்னு ஃபாதர் தான் பாடியிருக்காரு. நேசத்தின் உச்சிதங்கள் நம்முடைய பெஸ்ட்டை கர்த்தர் கொடுத்துடணும். புரியுதா? ஆமாம். சில பேர் சொல்லுவாங்க, என் வீட்டில் ஒரு கம்ப்யூட்ரு 10 வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், இப்போ அது நான் புது கம்ப்யூட்டர் வாங்குகிறேன், அது கண்டிஷன் நல்லா இல்லை, அந்த பழைய கம்ப்யூட்டர் நான் சர்ச்சைக்கு கொடுத்துட போகிறேன். பழைய சர்ச்சை குப்பையில் போடு, போய் இந்த பழைய பேப்பர் கடையில் போட்டு சர்ச்சைக்கு கொடுத்துடாத. ஆமாம், அது புதுசாக வாங்கி கொடுக்கணும். ஆகாததெல்லாம் சர்ச்சைக்கு, நமக்கு வேண்டியது இல்லைன்னா சர்ச்சைக்கு. அப்படி இல்லை, பெஸ்ட், தி பெஸ்ட், உச்சமானவளை கர்த்தருக்கு நம்ம கொடுக்கணும். உன் விளைவின் எல்லாம் முதற் பலனாலும் அப்படின்னு சொல்லியிருக்குல்ல, ஃபஸ்ட்டு. ஆமாம், ஆட்டுக்குட்டி மாட்டுக்குட்டி எது குட்டி போட்டாலும் முதல்ல யாருக்கு? கர்த்தர். எங்கள் வீட்டில் நான் தான் மூத்த பையன், அவங்க கொடுக்கல, பட் என்ன இழுத்துட்டார் கர்த்தர். புரியுதா? என் பேரண்ட்ஸு கொடுக்கல, பட் கர்த்தர் விடலை. என் மனைவி மூத்தவா தான். தலையீட்டு கர்த்தருக்குரியதுன்னு போட்டிருக்கு பைபிளில், தெளிவாக போட்டிருக்கு. சரியா? ஆமாம். இதை பார்த்தீங்கன்னா இது ஓல்டு டெஸ்டமெண்ட்டை பார்த்தோம் நம்ம இல்லையா? ஜோஷுவா என்ன சொன்னார், அப்புறம் மோசே என்ன சொன்னார், எல்லாம் பார்த்தோம். இப்போ அப்படியே நியூ டெஸ்டமெண்ட்டுக்கு வரோம் நம்ம. என்ன அப்படியே புதிய ஏற்பாட்டுக்கு வாங்க. ஒரு தடவை ஜீசஸ் பிரசங்கம் பண்ணிகிட்டு இருந்தார், தேவாலயத்தில் பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கார். அடிக்கடி எப்பவும் பிரசங்கம் பண்ணிட்டு தானே இருப்பார். அப்படி ஒரு தடவை பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த பரிசேயர், சதுசேயர், ஏரோதியர் எல்லாரும் அவரை கொஸ்டின் மேலே கொஸ்டின் கேட்டு அவர் எதுலையாவது மாட்டுவாரான்னு பார்த்தாங்க. எதுலையாவது மாட்டினார்னா பிடிச்சிடுவோன்னு சொல்லி நிறைய கொஷின்ஸ் கேட்டே வராங்க. அப்போ எல்லாத்துக்கும் சூப்பராக அழகாக பதில் கொடுத்துட்டே வந்தார் நம்ம அப்பா ஜீசஸ் கிரைஸ்ட்டுக்கு. அழகாக பதில் கொடுத்துட்டு வந்தார். அவர்கிட்ட போய் ஜெயிக்க முடியுமா? வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்கிட்டாமாங்கல்ல, அது மாதிரி தான். ஆமாம். அப்போ ஒரு வேத பாரகன் வருவான். ஒரு வேத பாரகன் அந்த இடத்துக்கு வருவான், ஒரு பெரிய ஆள் மாதிரி, அவனுக்கு ரொம்ப ரெஸ்பெக்ட் இருக்கும். உடனே அவன் முன்னாடி வாரான். இப்போ நான் என்னுடைய டேர்ன், நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன் அப்படின்னா, என்னோடு எடுத்துக்கொள்ளுங்கள். மார்க்கு சுவிசேஷம் 12வது அதிகாரம். மார்க்கு 12 29 வாசிக்கிறேன் நான். மார்க் 12:29 எடுத்து வச்சுக்கோங்க. வேத பாரகரில் ஒருவன் அவர்கள் தர்க்கம் பண்ணுகிறதை கேட்டு அவர்களுக்கு நன்றாய் உத்தரவு சொன்னார் என்று அறிந்து அவரிடத்தில் வந்து கற்பனைகளிலெல்லாம் பிரதான கற்பனை என்ன என்று கேட்டான். அவன் இயேசு எப்பவும் போல ரொம்ப கூலாக பதில் சொல்கிறாரு. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, கற்பனைகளில் எல்லாம் பிரதான கற்பனை எதுவென்றால், இஸ்ரவேலே கேள். இங்கேயும் ஷேமா, இஸ்ரவேலே ஷேமா. அதே உபாமுதல் சொன்ன அதே 2 வார்த்தைகள் இங்கே வருது பாருங்க. அதே ஷேமா இங்கே யூஸ் பண்ணுறாரு.
இஸ்ரவேலே கேள். அங்கேயும் மோசே சொன்னார், இங்கே இயேசு சொல்கிறார் இஸ்ரவேலே கேள், இஸ்ரவேலே ஷேமா. அப்போ இதுவும் ஷேமா, இங்கேயும் ஷேமா, ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு அர்த்தம். சரியா? அவர் சொல்கிறார் பாருங்க, இஸ்ரவேலே ஷேமா, இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு மனதோடும் உன் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் எந்த காரியத்தையும் முழு ஸ்ட்ரென்த்தோடு செய்யணும். கர்த்தருக்காக நம்ம அறகுறையாக செய்யக்கூடாது. கர்த்தருக்கு ஃபஸ்ட்டு முழு பலத்தோட சர்ச்சுக்கு போகிறத அவ்வளவு நம்ம முக்கியமாக நினைக்கணும். நம்ம எவ்வளோ வேலைகள் இருந்தாலும் சரி, சடங்கு வீடோ கல்யாண வீடோ எதுவாக இருந்தாலும், என்ன முக்கியமான காரியமாக இருந்தாலும், அந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை நாம் அவருக்குன்னு அந்த நேரத்தை நம்ம ஒதுக்கிறோம். அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த உச்சிதமான நேரம் எதுக்கும் நம்ம பயன்படுத்தக்கூடாது. அவருக்குன்னு வச்சுக்கிற நேரம் அப்பா வெயிட் பண்ணுவார், நீ வர்றியான்னு பார்ப்பார். என் நேச மனவாளியே நீ இன்னைக்கு வரலையே. நான் கூட நினைப்பேன் அடிக்கடி, யாராவது வரலையே கஷ்டமாக இருக்கும் எனக்கு. ஐயோ நம்ம கிறிஸ்டி சிஸ்டரை காணுமே, நேற்று உங்கள் ஷாப்பில் வந்து கேட்டேன். அது மாதிரி அந்த சகோதரி ஜானட்டை சொன்னேன் நான். அது மாதிரி அப்போ நானே அப்படி கேட்குறேன்னா, அப்போ கர்த்தர் எப்படி இருப்பார் பாருங்க. என் நேசகுமாரத்தைங்கிறார், என் நேசகுமாரனேங்கிறார். எவ்வளவு அவர் ஆசைப்படுவார் நம்ம மேலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதற்கு ஒப்பாய் இருக்கிற இரண்டாவது கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றும் இல்லை அப்படின்னு பதில் கொடுக்குறாரு. அவன் ஆமாம் போதகரே, நீங்கள் சொன்னது 100க்கு 100 உண்மை, 100க்கு 100 அதான் சத்தியம்னு சொல்லிட்டு போகிறான் அவன். அவர் டெஸ்ட் பண்ண வந்துட்டு, நீ சொன்னது உண்மை, நீ சொன்னது சத்தியம் அப்படின்ட்டு போகிறான். ஒன்றும் சொல்ல முடியல. ஆமாம், நம்ம இதில் என்ன புரிஞ்சுக்கணும், இது வந்து இந்த ரெண்டு கற்பனைகளையும் ராஜரீக பிரமாணம்னு சொல்கிறாங்க. இந்த 10 கட்டளை கொடுத்தாரு, எவ்வளவோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எழுதி மோசேட்ட கொடுத்தாரு, நியாயப்பிரமாண புத்தகம்னே எழுதி கொடுத்தாரு. சரியா? ஆனால் கர்த்தர் என்ன சொல்றாரு, இந்த 2 கற்பனைகள் ராஜரீக பிரமாணம்னு சொல்லப்படுகிற இந்த 2 கற்பனைகளை கை கொண்டா போதும், நீங்கள் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்னு அர்த்தம். என் உபதேசம் எல்லாவற்றையும் நீங்கள் கை கொள்றீங்கன்னு அர்த்தம்ட்டார் அவர். இந்த 2 அவ்வளோ முக்கியம். அதனால தான் இன்றைக்கி அதை நம்ம ஷேமாவாக அதை இன்று நாம் எடுத்து பார்க்கிறோம். சரியா? முதல் கற்பனை இல்லாமல் 2வது கற்பனையை நீங்கள் செய்ய முடியாது. முதல் கற்பனை என்ன சொல்லுது? உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு மனதோடும் முழு பலத்தோடும், ஸ்ட்ரென்த்து. சோர்வாக இருக்கக்கூடாது. நம்ம சர்ச்சுக்கு போகிற காரியங்களை உற்சாகமாக இருக்கணும். ஹல்லேலூயா. சில கண்ட்ரியில் எவ்வளோ கஷ்டமான சூழ்நிலைகளில் சர்ச்சுக்கு போகிறாங்க. இந்த அரபு கண்ட்ரிஸு, சைனா, அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சர்ச்சுக்கு போகிறதே கஷ்டம். ஆனாலும் அவங்க எப்படியாவது வழியை கண்டுபிடிச்சி போயிடுறாங்க. அப்படி இதற்கு ஒப்பாக இருக்கிற 2ஆம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. இந்த முதல் கற்பனையை நம்ம கை கொள்ளாமல் 2வது கற்பனையை செய்ய முடியாது. சரியா? முதலாவது தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும். உன் முழு மனதோடும் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் நீ அன்பு கூற வேண்டும். அதை நீ ரைட்டாக செஞ்சாதான் 2வது கற்பனை மற்றவங்கள்ட்ட நீ அன்பு கூற முடியும். ஆமாம், நான் மற்றவங்கள்ட்ட அன்பாக இருக்கேன்னு சொல்லிட்டு தேவனிடத்தில் அன்பு கூறாமல் இருந்தால் என்ன பிரயோஜனம்? பிரயோஜனமே இல்லை. அதே போல் தேவனிடத்தில் நான் அன்பாக இருக்கேன்னு சொல்லிட்டு மற்றவங்கள்ட்ட அன்பு இல்லாமல் இருந்தால் என்ன அர்த்தம்? பிரயோஜனமே இல்லை. 2ம் காம்போசிட், 2ம் ஒன்று தான். 2ம் ஆமாம், 2 கற்பனைன்னே சொல்ல முடியல. ராஜரீக பிரமாணம் சொல்லி ஒரே கற்பனையாக ஆக்கிட்டாங்க அதை. சரியா? அவ்வளோ முக்கியம். நம்ம தேவனை, நம்முடைய தேவனை நீங்கள் நேசித்தா மட்டும்தான் நீங்கள் பிறரை நேசிக்க முடியும், மற்றவங்களை நேசிக்க முடியும். இல்லைன்னா அது உண்மை கிடையாது. அதில் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்பெஷலைஸ் பண்ண வேண்டியது, முதல்ல அவரை நேசிக்க கற்றுக்கணும், அவர்கிட்ட அன்பு கூற கற்றுக்கணும். அதான் இன்றைக்கி நம்ம பிரசங்கம். அதை சரியாக செஞ்சால் தான் மற்றவங்கள்ட்ட நீங்கள் அன்பாக இருக்க முடியும். அதையும் பார்த்துக்கோங்க. அப்படி இல்லாமல் அவரை நேசிக்காமல், அவர்கிட்ட நம்ம சரியாக இல்லாமல், அவர்கிட்ட உள்ள உறவை நம்ம சரி பண்ணிக்கிடாமல் இந்த உலகத்தில் நான் அன்பாக இருப்பேன் இயேசு சொல்லியிருக்காருன்னு சொன்னீங்கன்னா உங்களால் முடியாது. யூ வில் ஃபெயில். ஆமாம், அதில் முதல்ல நீங்கள் செட்ரேட் பண்ணுங்கள் உங்கள் லைஃப்பை. அவர்கிட்ட முதல்ல நம்ம நேசம், அன்பு கரெக்டாக இருக்கட்டும். முதல்ல அவரை நேசிக்கிறதுல நம்ம சரியாக இருக்கணும். நம்ம அது எல்லாத்தையும் சரி பண்ணுவோம். நம்ம
அதுக்கு அப்புறம் தான் அந்த 2வது கற்பனை, மற்றவங்களை நேசிக்க ஆரம்பிப்போம். நம்ம நீங்கள் ஆரம்பிக்கலாம் வேண்டாம், ஆட்டோமேட்டிக்காக நடக்கும், ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். சரியா? ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். அவரை நேசிக்க ஆரம்பிச்சாச்சுன்னா மற்ற எல்லாமே ஒழுங்காயிரும், உங்கள் வாழ்க்கையே ஒழுங்காயிரும், எல்லாமே ஒழுங்காயிரும், காரியமெல்லாம் வாய்க்கும், சமாதானம் உண்டாயிருக்கும், சந்தோஷம் உண்டாயிருக்கும். புரியுதா? ஆமாம் ஆமாம். எந்த பிசாசும் அணுக முடியாது, யாரும் பில்லி சூனியம் மந்திரவாதம் வைக்கவே முடியாது, எந்த கட்டுகளும் எந்த சங்கிலிகளும் ஒர்க் பண்ணாது, எந்த மந்திரவாதங்களும் எடுபடாது. நம்ம அதை பார்க்கவே இல்லையே, நம்ம அங்கேயே தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம், அப்பாவை தான் பார்த்துட்டு இருக்கோம் முழு நேரமும். வசனத்தை தான் கையில் கட்டியிருக்கோம், கழுத்தில் போட்டிருக்கோம், வீட்டில் மாட்டியிருக்கோம். அதை உன் ஞாபகத்தில் வச்சுக்கொண்டிருக்காரு, இருதயத்தில் வச்சு பூட்டிக்கொண்டிருக்காரு, அந்த வசனத்தை உன் பிள்ளைகள்கிட்டலாம் பேசுன்னு இருக்காரு. இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தால் வேறு ஒன்றுக்கும் வேலையே நமக்கு இருக்காது, வேறு நேரமே இருக்காது நமக்கு. சரியா? ஆமாம். அவன் மந்திரவாதம் வச்சான், இவன் மந்திரவாதம் வச்சான், பில்லி சூனியம் எல்லாம் அங்கே வைக்க தெரிச்சிடும், வைக்க தெரிச்சிடும், நாள் ஆகாது. புரியுதா? ஆமாம். நோ சங்கிலி, நோ கட்டு, நோ யோக், எதுவுமே கிடையாது நம்ம வாழ்க்கையில். சரியா? சுதந்திரமான ஒரு வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு கொடுப்பார், சுதந்திரமான ஒரு வாழ்க்கையை கர்த்தர் கொடுப்பார். மகிழ்ச்சியோடு நம்ம அவரை ஆராதிக்க முடியும், மகிழ்ச்சியோடு உன் குடும்பத்தில் நீ வாழ முடியும். உன் ஹஸ்பண்ட் சந்தோஷமாக இருப்பான், உன் ஒய்ஃப் சந்தோஷமாக இருப்பான், உன் பிள்ளைகள் சந்தோஷமாக இருப்பாங்க. புரியுதா? உன் தொழில் செழிப்பாக இருக்கும், வேறு என்ன வேணும்? எல்லாமே வாய்க்கும், காரியங்கள் எல்லாம் வாய்க்கும். ஹல்லேலூயா. ஒரு ஜெபம் பண்ணால் போதும், உடனே உனக்கு பதில் கிடைக்கும், எல்லாமே ஒர்க் அவுட் ஆகும். அப்படியே வண்டி அந்த ரிதமில் ஓடிக்கிட்டே இருக்கணும். சரியா? ஆமாம் ஆமாம். புல்லட் ட்ரெயின் போய்கிட்டு இருக்கல, எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுது, அது வார்டில் போய்கிட்டு இருக்கல, எதையாவது பார்க்குதா? லெஃப்ட்டில் யாரும் வராங்களா, ரைட்டில் யாரும் வராங்களா, எருமை மாடு வருதா, அப்படிலாம் பார்க்குதா? இப்போ என்ன ட்ரெயின் தம்பி புதுசாக வந்திருக்கு? இப்போ ஞாபகம் நேம் வந்தே பாரத். வந்தே பாரத் பக்கத்தில் மாடு வருதா ஆடு வருதான்னு பார்த்துட்டா வந்துட்டு இருக்கோம் அந்த ட்ரெயின். கோல்பேட்டில் நிற்கவே செய்யாது சார். நம்ம லைஃப் அப்படி தான் போகணும் சார், போகணும். ஹைவேல போன மாதிரி நம்ம வாழ்க்கை போய்கிட்டே இருக்கணும். நோ அப்டிகல்ஸ், நோ எதிர்ப்புகள், நோ சூழ்ச்சிகள், எதுவுமே கிடையாது, நோ குழப்பங்கள். ஆமாம், எதுவுமே கிடையாது. அப்பா வீட்டில் எப்போதும் சும்மாவா பாடியிருக்காரு, எப்போதும் அப்பா வீட்டில். கிறிஸ்மஸுக்கு மட்டுமா? அப்பா வீட்டில் எப்பவும் சந்தோஷம்தான், டெய்லி சந்தோஷம்தான். ஆமாம். நம்ம வீடே அப்பா வீடு தான், இந்த வீடே அப்பா வீடு தான். எங்கள் அப்பா வீடுன்னு முன்னாடி சொல்லுவேன், இப்போ ஏசப்பா வீடு தான் சொல்கிறோம் இப்போ நாங்கள். புரியுதா? ஹல்லேலூயா. இது வரைக்கும் புரியுதுன்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு கொஞ்சம் அதிகமாகவே தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் எப்போவுமே, ஏன்னா எல்லாத்துக்கும் புரியணும். பார்த்தீங்களா, சில பேர் கொஞ்சம் ரொம்ப படிச்சிருப்பாங்க, சில பேர் ரொம்ப படிக்காதவங்க வந்திருப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் புரியணும். பார்த்தீங்களா, அதுக்காக தான் கொஞ்சம் அழுத்தம் திருத்தமாக கொஞ்சம் சொல்கிறது. ஆமாம். என்ன சொன்னதே சொல்லிகிட்டு இருக்காரு நினச்சிடாதீங்க, என்ன சில பேருக்கு புரியணும்ல. ஏன்னா இடத்த கம்ப்ளைண்ட் உண்டு, சொன்னதே சொல்லிகிட்டு இருப்பார் சில நேரம். எல்லாத்துக்கும் புரியணுங்க இருக்காது. இப்போ 3 காரியங்களை குறித்து நான் குயிக்காக பேசி நம்ம பிரசங்கத்தை நம்ம முடிக்க போயிடும். 3 காரியங்கள் நம்ம நினைவுக்காக, நம்ம சிந்தனைக்காக. முதல்ல பைபிள் வசனத்தை தான் சொல்கிறேன். அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. நீங்கள் உண்டாக்கலை, நான் உண்டாக்கலை. புரியுதா? நம்ம பாஸ்டர் உண்டாக்கலை, யாரும் உண்டாக்கலை. எந்த கிறிஸ்தவ ஸ்தாபனமும் உண்டாக்கலை. அன்பை யார் உண்டாக்குனா? தேவனால் உண்டாக்கணும். புரியுதா? அது நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் எடுத்த இந்த டைட்டில் வந்து 1 யோவான் 4:7 இருக்குது. நீங்கள் எடுக்க வேண்டாம். 1 யோவான் 4:7 அப்படியே அந்த வசனத்துலேருந்து ஒரு போர்ஷனை, ஒரு பகுதியை எடுத்து நான் வச்சுருக்கேன் டைட்டில். அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. புரியுதா? உங்கள் பாஸ்டர்னாலையும் கிடையாது, என்னாலையும் கிடையாது, யாராலையும் உண்டாக்கப்படல. உலகத்தில் எத்தனையோ காரியங்களை உண்டு பண்ணுறோம் நம்ம, இல்லையா? எவ்வளோ பெரிய பெரிய காரியங்களை உண்டு பண்ணுறோம். ஆனால் அன்பை யாராவது உண்டு பண்ண முடியுமா? இல்லை. சரியா? அது முக்கியமாக நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. இந்த தூய்மையான அன்பு, பரிசுத்தமான அன்பு, மெய்யான அன்பு, ட்ரூ லவ், மாயமற்ற அன்பு யார் கொடுக்க முடியும்? யார் கொடுக்க முடியும்? சொல்லுங்கள் பிரதர், நான் உங்களுக்கு கொடுத்துட முடியுமா? அன்பு கொடுக்கலாம், பட் ஹைலி வேல்யூடு அந்த அன்பு சொல்கிறேன். தூய்மையான அன்பு, பரிசுத்தமான அன்பு, மெய்யான அன்பை தேவன் மட்டும்தான் கொடுக்க முடியும். சரியா? நான் ஓரளவு அன்பை காட்டலாம்,
ரைட். பட் அந்த ட்ரூ லவ் அவர் மட்டும்தான் கொடுக்க முடியும். அவர் மட்டும்தான் கொடுக்க முடியும். சரி, அப்போ தேவன் இல்லாமல் நீங்கள் அப்போ அன்பை உண்டாக்கிக்கலாமா? சொல்லுங்களேன். முடியுமா சிஸ்டர்? யாராவது சொல்லுங்களேன் கொஞ்சம் தயவு செய்து. முடியுமா? நான் ஜெபம் பண்ணுறேன், காலை 1 மணி நேரம் நான் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுறேன், 2 மணி நேரம் நான் பைபிள் படிக்கிறேன், அப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் நான் ஆராதிக்கிறேன், அதனால் எனக்குள்ள நான் ஒரு நல்ல ஒரு பரிசுத்தமான அன்பை நான் உண்டாக்கிற முடியும்னு யாராவது சொல்ல முடியுமா? முடியாது, முடியாது. ஆமாம், யாரால முடியும்? அதை மட்டும் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அவர் கொடுத்தால் ஒழிய நமக்குள்ள அன்பு உண்டாக முடியாது. இந்த மெதுவாக போகிறேன் அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு. ஆமாம், அந்த அன்பை அவர் தான் கொடுக்க முடியும். 2 பேர் லவ் பண்ணுறாங்க, ஐ லவ் யூங்கிறான். அவன் மெய்யான அன்பை, ஜென்யூன் லவ்வை கொடுத்துட முடியுமா அவனால்? கல்யாணம் முடிஞ்சு 2 மாதம் கழிச்சு கேட்கணும். புரியுதா? அவங்க லவ் பண்ணும்போது கேட்கக்கூடாது. அவள் கேட்டதெல்லாம் இவன் வாங்கி கொடுப்பான், இவன் கேட்டதெல்லாம் அவன் வாங்கி கொடுப்பான், செல்ஃபோன்லேயே தொங்கிக்கிட்டு இருப்பாங்க. பட் கல்யாணம் முடிச்சு ஒரு 3 மாதம் கழிச்சு பாருங்க, சஸ்பென்ஸ்லாம் முடிஞ்சிடும். அப்புறம் தான் பார்க்கணும். எவர் லாஸ்டிங் லவ்னு போட்டிருக்கு பைபிளில், அப்படி தானே? எவர் லாஸ்டிங் லவ் அவர் மட்டும் தான் கொடுக்க முடியும். தயவு செய்து நம்ம பிள்ளைகள்லாம் அதை இந்த காலத்தில் புரிஞ்சுக்கணும். ரொம்ப அந்த அன்பை அவர் தான் கொடுக்க முடியும். எங்களை மாதிரி 60 வயசு 70 வயசில் வந்து அதை கண்டுபிடிச்சோம்னா பிரயோஜனமே இல்லை. நாங்கள் இப்போ கண்டுபிடிச்சாலும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டாது போயிடணும்னு பார்க்குறோம். புரியுதா? சீக்கிரமே புரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்குமே நம்ம பிள்ளைகளுக்கு. இது சரி, அந்த அன்பை அவர் தான் கொடுக்க முடியும். அங்கும் இங்கும் ஓடாதேன்னு வில்சன் பாடியிருக்காரு. அன்பை தேடி அங்கும் இங்கும் ஓடாதே. இது நேரம் இல்லை அந்த பாட்டெலாம் பாடுறதுக்கு. இப்போ மத்தியான சாப்பாடு தான் அவங்களுக்கு போடணும், பிரேக்ஃபாஸ்ட் போட முடியாது. லஞ்சு சாப்பிட்டு போங்கன்னு சொல்ல வேண்டியது அவங்கள. ஹல்லேலூயா. அப்போ நம்ம அன்பை உண்டாக்க முடியாது. அன்பை எங்கேயுமே தேடி பார்த்து நீங்கள் வாங்கிட முடியுமா? சூப்பர் மார்க்கெட்டுக்கு, நியூஸ் ஸ்டோரில் போய் வாங்கிட முடியுமா? இல்லை சென்னையில் போய் வாங்கிட்டு வந்துடலாமா? முடியுமா சிஸ்டர்? உங்கள் ஊரில் சொல்லி நான் வந்துடுறேன், அப்படி உங்கள் கூட வந்துடுவேன் வாங்குறதுக்கு. கிடைக்காது, எங்கேயும் வாங்க முடியாது, வேஸ்ட்டு. அவர் தான் கொடுக்க முடியும். மெய்யான அன்பு, பரிசுத்தமான அன்பு, த டிவைன் லவ், ஜென்யூன் லவ், எத்தனையோ வேர்டு போட்டிருக்கு. அவர் தான் கொடுக்க முடியும். ஏங்கிறத நம்ம பார்ப்போம். நம்ம தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பின் மொத்த உருவமே தேவன். அன்பின் மொத்த உருவமே தேவன். தேவன் அன்பாகவே இருக்கிறார். காட் இஸ் லவ். லவ் இஸ் காட் கிடையாது, தப்பு, அது 0. அப்படி எங்கேயும் போட்டிருந்தாங்கன்னா நீங்கள் பார்க்காதீங்க. லவ் இஸ் காட் கிடையாது, காட் இஸ் லவ். லவ் இஸ் காடுங்கிறது தப்பு. பைபிள் அப்படி சொல்லலை. காட் இஸ் லவ். தேவன் அன்பாகவே இருக்கிறார், அன்பு நிறைந்தவராக இருக்கிறார். அவர் தான் உங்களுக்கு கொட்டி கொட்டி கொடுக்க முடியும் அந்த அன்பை. அந்த அன்பை அவர் தான் கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. அதுவும் பைபிள் வசனம் தான். தேவன் அன்பாகவே இருக்கிறார், பைபிள் வசனம் தான். உங்களுக்கு ஒவ்வொன்றையாக சொல்ல முடியல. இப்போ இந்த மெக்கானிசம் ஆஃப் லவ், மெக்கானிசம் ஆஃப் லவ் இது எப்படி நடக்குதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். மெக்கானிசம் ஆஃப் லவ் எப்படி ஆப்ரேட் பண்ணுது, எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். பெட்ரோல் பங்குக்கு போயிருக்கீங்களா? பெட்ரோல் போடுறதுக்கு பெட்ரோல் பங்கே பார்த்தது இல்லையா? போயிருக்கீங்கல்ல? பெட்ரோல் பங்கில் போய் இப்போ காரில் சும்மா பின் சீட்டில் உட்காந்தாது போயிருப்பீங்கல்ல. பெட்ரோல் பங்கில் போய் உட்காந்தா அவன் என்ன செய்வான்? இந்த நாசில் எடுப்பான். உங்கள் காரில் இந்த இதை திறந்து உள்ளே வச்சு பார்த்துக்கோங்க, 0 பார்த்துக்கோங்க அப்படிமா இல்லையா? அப்படி நீங்கள் எவ்வளோ போட சொல்லிங்களோ போட்டுருவான். எங்கேருந்து வருது அந்த பெட்ரோல்? கீழே ஒரு டேங்க் இருக்கும் ஒன்று, அதெல்லாம் போய் பார்த்துருக்க மாட்டீங்க. டேங்க் இருக்கும், ஒரு டேங்கர் லாரி வந்து கேரளாவிலேருந்து வந்து ஊற்றிட்டு போகும். அதெல்லாம் அவங்க வேலை. நாம் கொண்டு வந்து நம்ம வண்டியில் ஊற்றிடணும், அதை மட்டும் தான் நம்ம பார்த்துருக்கோம். புரியுதா? ரோமர் 5:5 வாசிங்க. ரோமர் 5:5. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் போதும், நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. தேவன் பரிசுத்த ஆவியானவரை உங்கள் இருதயத்தில் அப்படியே ஊற்றுறாரு. புரியுதா? பெட்ரோல் காரன் ஊற்றுறாங்கல்ல, பெட்ரோல் காரில், அது மாதிரி தேவன் பரிசுத்த ஆவியானவரை உங்கள் இருதயத்தில் எவ்வளோ ஊற்றுவார்? அவன் கணக்கு பார்ப்பான். 30 லிட்டர்னா 30 லிட்டர் தான் ஊற்றுவான். நம்ம கர்த்தர் எப்படி ஊற்றுவார்?
நிரம்பி நிரம்பி வழிய 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 ஊற்றுவார். நிரம்பி நிரம்பி வழிய வழிய ஊற்றுவார் பரிசுத்த ஆவியானவரை. பரிசுத்த ஆவியானவரை ஊற்றினாலே தேவனுடைய அன்பு நம்ம இருதயத்துக்குள்ளே வந்துடுது. இதுதான் மெக்கானிசம் ஆஃப் லவ். எப்படி நம்ம ஒரு அன்புள்ளவங்களாக வாழணும்னா நம்மளால முடியாது பிரதர், என்னாலேயும் முடியாது. புரியுதா? ஆமாம், அந்த மெய்யான அன்பை அவர் மட்டும்தான் ஊற்ற முடியும். ஆவியானவரை ஊற்றுவார் பார்த்தீங்களா உங்களுக்குள்ள. அப்போ தேவ அன்பு உங்கள் இருதயத்தில் வந்துடும். அதுதான் ரோமர் 5:5 சொல்லுது. ரொம்ப ஃபேமஸ் வசனம் அது. சரியா? அது தியானித்து பாருங்கள். அன்பை ஊற்றுறாரு உங்கள் இருதயத்தில். இப்போ உங்கள் இருதயம் அன்புனால நிரம்பி இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ தான் நீங்கள் மற்றவங்கள நேசிக்க முடியும். நிரம்பி நிரம்பி வழியுதா, அடுத்தவனுக்கும் கொடுப்பீங்க. எனக்கு இதுக்கு நிரம்பி நிரம்பி வழியுது, நீங்கள் அடுத்தவனுக்கும் பாஞ்சி பாஞ்சி போகும் உங்கள் இருதயத்திலிருந்து அந்த அன்பு. இப்போ விளங்குதா உங்களுக்கு? ஆமாம், எப்போவுமே பொங்கி 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 வழிஞ்சிக்கிட்டே இருக்கும். உங்கள் வீட்டில் இப்போ உங்கள் வீட்டில் ஒரு கிணறு இருக்குது. அந்த கிணத்துல திடீர்னு பெட்ரோலாக வந்துருச்சு. எடுக்க எடுக்க குறைய மாட்டேங்க. உங்கள் வண்டியில் எவ்வளோ தான் ஊற்றுவீங்க? நீங்கள் என்ன செய்வீங்க? உங்கள் ஃப்ரெண்ட்ஸு அவங்க இவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு கொடுத்துருவீங்கல்ல. ஊற்றிட்டு போ உனக்கு எவ்வளோ வேணுமோ. அது மாதிரி தான் பரிசுத்த ஆவியானவரை ஊற்றுன்னு ஊற்றுவார் கர்த்தர். லிமிட்லெஸ். அங்கே அளவே கிடையாது. ஊற்ற அது பொங்கி 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 வழியும் போது உங்கள் வீட்டில் பாயும், பக்கத்து வீட்டில் பாயும், வெளியே பாயும், உங்கள் ஆஃபீஸில் பாயும், உங்கள் ஊரில் பாயும், நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல பாயும், எல்லா இடத்துலையும் பாயும் அந்த அன்பு. அந்த தேவ அன்பு. அந்த அன்பு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அடுத்தவங்களை நேசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. 2வது கற்பனையை நிறைவேற்றிடுவீங்க. 1வது கற்பனை நிறைவேறிட்டுன்னா ஆட்டோமேட்டிக்காக 2வது கற்பனை ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். உங்களுக்கு வேறு வழியே இல்லை. புரியுதா? வலிய போய் நேசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. எல்லாரையும் அன்பு செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. எரிச்சல் கிடையாது, பொறாமை கிடையாது, சண்டை கிடையாது, சச்சரவு கிடையாது, குத்து கிடையாது, வெட்டு கிடையாது, ஒன்றுமே கிடையாது. புரியுதா? ஆமாம், எப்பவும் சந்தோஷம்தான். இதுதான் ஃபஸ்ட்டு மெக்கானிசம் ஆஃப் லவ். எப்படி அது ஒர்க் பண்ணுதுன்னு பார்க்குறோம். நம்ம பார்த்துட்டோம். 2வது, தேவனிடத்தில் அன்பு கூறுவதுன்னா என்ன? இப்போ தேவனிடத்தில் அன்பு கூறுவதுன்னு சொல்லியிருக்கீங்க. தேவனிடத்தில் அன்பு கூறணும், அவரை நேசிக்கணும்னு சொல்கிறீங்க. அப்படின்னா என்ன? எனக்கு இன்னும் புரியலையே, பாதி பிரசங்கம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறீங்க. தேவனிடத்தில் அன்பு கூறுவதுன்னா அது ஒரு டெஃபினேஷன். அது என்னன்னு சொல்கிறேன். கர்த்தரே சொல்லிக் கொடுக்குறாரு அதையும். தேவனிடத்தில் அன்பு கூறுவதுன்னா என்ன? அவரை போய் கட்டிப்பிடிக்கணுமா? சொல்லுங்களேன். இல்லை அவரை துதிக்கணுமா? அவரை ஆராதிக்கணுமா? அவர் காலில் போய் விழுந்து கிடக்கணுமா? அவர் முத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கணுமா? போய் அதெல்லாம் செய்யணும், இல்லைன்னு சொல்லலை. பட் அன்பு கூறுவதுன்னா ரியல் சென்ஸ் என்ன மீனிங்? அவர் அன்பு கூறுவதுன்னா வாசிங்க 1 யோவான் 5:3. இது நீங்கள் தான் வாசிக்கணும், அப்போ தான் எனக்கு சந்தோஷம். 1 யோவான் 5:3. 1 யோவான் 5:3. நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். போதும் சிஸ்டர், அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவரிடத்தில் அன்பு கூறுவதுதான் என்னங்கிறத ஒரு வரியில் சொல்லிட்டாரு பாருங்க. அவருடைய கற்பனைகளை, அவர் சொன்னதை நம்ம செய்யணும். வேதத்தில் என்னென்னலாம் எழுதி கொடுத்துருக்காரோ அதெல்லாம் நம்ம செய்யணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். அதான் அவரிடத்தில் அன்பு கூறுவது. தேவனிடத்தில் அன்பு கூறுவதுன்னா என்ன? பைபிளை வாசிங்க, அவருடைய கற்பனைகளை நம்ம கைக்கொள்ள ஆரம்பிக்கணும். ஒவ்வொன்றா செய்யணும். ஒரு கணத்தில் அறிந்தால் அந்த மாதிரி ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், பயந்துராதிங்க. எடுத்தோடனே சத்ருவை சிநேகிங்கன்னு இருக்காது, சபிக்கிறவங்கள ஆசிர்வதிங்க. உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக, நம்மளை நேசிக்கிறவனுக்கே ஜெபம் பண்ண முடியல, நம்மளை நிந்திக்கிறவனுக்கு போய் ஜெபம் பண்ண சொல்கிறாரு இயேசு. பார்த்தீங்களா? இதுதான் இயேசு. ஒருத்தன் எனக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு போகிற வழி தெரியல, எப்படி போகணுன்னு உங்கள்கிட்ட கேட்குறான்னு வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன சொல்லுவீங்க? உடனே நேராக போய் லெஃப்ட்டில் போனோம் அப்படி, அவ்வளோதான், முடிஞ்சு. மறுபடியும் அவன் ஏதாவது கேட்டானே போதும், சொன்னல நேரில் போய் லெஃப்ட்டில் போகணுன்னு. அவர் என்ன சொல்லார்? ஒரு மைல் தூரம் ஒருத்தன் உங்களை கூட வர சொன்னால் நீங்கள் என்ன பண்ண 2 மைல் தூரமா அப்படி சொல்லியிருக்காரு இல்லையா? 2 மைல் தூரம் அவன் கூட போகணுன்னு இருக்காரு. அப்படிதான். ஆமாம், பஸ் ஸ்டாண்டுக்கு வழி கேட்டால் நான் உங்களை கொண்டு போய் விட்டுறேன்னு சொல்லணும். உங்களை கொண்டு போய் விட்டுறேன் நான், ஜீசஸ். ஆமாம், இந்த காலத்தில் செய்ய முடியுமான்னு கொஸ்டின் வரும். செய்யணும்.
அப்போ தான் அவரை நேசிக்கிறீங்கன்னு அர்த்தம். சும்மா எக்ஸாம்பிளுக்காக கொஞ்சம் கொஞ்சம் சொல்லிட்டேன். இனிமேல் நீங்கள் படித்து பாருங்கள். டெய்லி படிப்பீங்களா பைபிள்? படிப்பீங்களா டெய்லி? ஆமாம், டெய்லி படிக்கும்போது அவர் உங்கள்கிட்ட பேசுவார்ல, கட்டளைகள் கற்பனைகள் எல்லாம் சொல்லுவார், உபதேசங்கள்லாம் இருக்கும். அதை அப்படியே செய்யணும். சரியா? அதான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் செஞ்சிடணும். அதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிப்போம். ஒரு பிகினிங் கொடுப்போம். நம்ம இதெல்லாம் முடியாதுன்னு வியாக்கியானம் பேச வேண்டாம், நம்ம ஆரம்பித்து பார்ப்போம். நம்ம சரியா? கர்த்தர் இருக்கார்ல, அவர்கிட்ட கேட்டுக்கலாம். என்ன நீங்கள் சொன்னீங்க, நான் செஞ்சேன், இப்படி ஆயிடுச்சு, கதை கந்தலாயிடுச்சு அப்படின்னு சொல்லுவீங்களா அவர்கிட்ட? சொல்லுங்கள், அவர் சொல்லுவார், உங்களுக்கு பதில் சொல்லுவார். உனக்கு சீட் போட்டேன் பரலோகத்தில் பாரு அவர். நீ செஞ்சதுனால உனக்கு அங்கே சீட் போட்டாச்சு உனக்கு. ஹல்லேலூயா. நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதுதான். அதான் சிம்பிள். வேறு எதையும் போட்டு குழப்பாதீங்க. அவரிடத்தில் அன்பு கூற ஆரம்பிச்சிட்டா மற்ற காரியங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் ஆட்டோமேட்டிக்காக நடக்க ஆரம்பிச்சிடும். சரியா? மற்ற எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்க ஆரம்பிச்சிடும். 3வது காரியத்துக்கு வரோம். நம்ம ஒரு 3 காரியத்தை மட்டும் நம்ம பேசுகிறோன்னு சொன்னோம். எப்படி நம்ம இப்போ தேவ அன்பு நம்ம இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறது. நான் ஒரு கொஸ்டின் கேட்கேன், தயவுசெய்து கையை தூக்க வேண்டாம், பட் கையை தூக்கணும் தூங்குங்க. எத்தனை பேருக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருக்காருன்னு நம்புறீங்க? சும்மா தூக்குங்க. சும்மா தூக்குங்க. நல்லா நான் தூக்கிக்கிறேன். பார்த்துக்கோங்க. அப்போ உங்களுக்குள்ள தேவ அன்பு இருக்கு, உறுதி. ஆமாம். ஃபாதர் பெக்மான்ஸ் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது, உங்களை நீதிமான்கள் ஒரு பெரிய கூட்டம் கிடையாது, ஒரு சர்ச் கூட்டத்தில் பேசிகிட்டு இருக்காரு. உங்களில் நீதிமான்கள் எல்லோரும் கை தூக்குங்கன்னாங்களாம். எல்லோரும் பின்னாடி திரும்பி பார்த்தாங்களாம். இப்படி புரியுதா? நீதிமான்கள்னால் யார்? அப்போ நீதிமான்கள் யாருமே இல்லைன்னு அவங்க சொல்கிறாங்க சபையில். கர்த்தரை ஏற்றுக்கொண்டவங்க, அவரால் ரட்சிக்கப்பட்ட நாம் அனைவரும் நீதிமான்கள் தான். அவருக்குள் மறுபடி பிறந்த நாம் அனைவரும் நீதிமான்கள். நீதிமான்கள்னு திரும்பி பார்க்குறாங்க, எத்தனை பேர் கை தூக்குறாங்கன்னு. நமக்குள்ள பரிசுத்த ஆவி நிச்சயம், பரிசுத்த ஆவி இருக்கிறார், வாசம் பண்ணுகிறாங்கிற நிச்சயம் நமக்கு முதல்ல இருக்கணும். சரியா? அப்போ ஆட்டோமேட்டிக்காக தேவ அன்பு இங்கே ஊற்றப்பட்டாச்சு. அதனால் ஆட்டோமேட்டிக்காக அந்த அன்பு எல்லா இடத்துக்கும் பாய ஆரம்பிச்சிடும். ஆமாம். அப்போ எப்படி நம்ம அந்த கிறிஸ்துவின் அன்பை நம்ம பிரதிபலிக்கணுங்கிறது தான் கடைசியாக பார்க்க போகிறோம். கிறிஸ்துவின் அன்பை பிரதிபலிக்க வேண்டும். நம்ம சும்மா இருக்கக்கூடாது. கிறிஸ்துவின் அன்பை நம்ம பிரதிபலிக்கணும். கிறிஸ்டியன்ஸ்னால் நம்மளை பார்க்குறவங்க சொல்லிடணும், அவன் கிறிஸ்டியன்ரா அப்படின்னு சொல்லணும், அவன் கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்லணும். அந்த அளவுக்கு இருக்கணும். மறுபடியும் நேற்று ஒருத்தட்ட பேசிகிட்டு இருக்கும்போது, ஒரு ஹைகோர்ட் லாயர் பிரதர், அவர் பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொல்கிறாரு, டைவர்ஸ் கேசஸ் அப்ளிகேஷனில் கிறிஸ்டியன்ஸும் ஈக்குவல் நம்பர்ஸ் இருக்குது அப்படிங்கிறார். நிறைய அப்ளிகேஷன்ஸ் கிறிஸ்டியன் சைட்லேருந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறார். மெட்ராஸ் ஹைகோர்ட் வக்கீல், உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் நிச்சயமாக, நிறைய இருக்குது. அது கிறிஸ்டியன் வே இல்லை. சரியா? அப்போ நம்ம கிறிஸ்துவின் அன்பை ரிஃப்ளெக்ட் பண்ணலை. கிறிஸ்துவின் அன்பை ரிஃப்ளெக்ட் பண்ணலை. ரிஃப்ளெக்ட் பண்ணணும். எபேசியர் 5:2 ஒரு வசனத்தில் பவுல் தெளிவாக நமக்கு சொல்லியிருக்கிறாரு. எபேசியர் 5:2, கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். அன்பிலே நடந்து கொள்ளுங்கள்னா புரியாது. அன்பிலே வாழ்ந்து காட்டுங்கள்னு அர்த்தம். அன்பிலே வாழ்ந்து காட்டுங்கள். தேவனுடைய அன்பிலே, கிறிஸ்துவின் அன்பிலே வாழ்ந்து காட்டுங்கள்னு அர்த்தம். நடந்து கொள்ளுங்கள்னா யூ வில் லீட் யுவர் லைஃப்னு அர்த்தம். உன் வாழ்க்கையில் நீ நடந்து காட்டு. கிறிஸ்துவின் அன்பை இயேசு மாடல் நமக்காக தம்மையே சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தாராம். அவர் என்ன காரணத்துக்காக? ஒரு காரணமும் கிடையாது. நம்மளால அவருக்கு ஒரு லாபமும் கிடையாது. ஆனால் நமக்காக அவர் தம்மையே சிலுவையில் பலியாக ஒப்பு கொடுத்தார். கல்வாரி சிலுவையில். அந்த அன்பை நினச்சி பாருங்க. அந்த அன்பை நினச்சி பார்த்து நீங்களும் அந்த அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். நடந்து கொள்ளுங்கள்னா வாழ்ந்து காட்டுங்கள்னு அர்த்தம். சரியா? அதை நம்ம ட்ரை பண்ணணும். ஒவ்வொரு ஆஸ்பெக்ட்லேயும் நம்ம வாழ்க்கையில், நம்ம பார்வையில், நம்ம செய்கையில், நம்ம பேச்சில், நம்ம நடத்தையில் அந்த அன்பு தெரியணும். கஷ்டம்தான் முதல்ல, புரியுதா? கொஞ்சம் கரடு முரடாக தான் இருக்கும். நம்ம
கர்த்தர் செய்வார். ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் இருக்கார்ல, நம்மளை மாற்றுவார். அப்படியே ஷேப் பண்ணி தட்டி செதுக்கி மேலே எங்கேயும் கொஞ்சம் தட்டி கொஞ்சம் நம்ம கொஞ்சம் தட்டி தட்டி விட்டால் தான் நம்ம ஒழுங்காக வருவோம். பார்த்துருக்கீங்கல்ல, நம்ம கொஞ்சம் ஒன்று போல் நம்ம நல்லவங்களாக இருக்க மாட்டோம். ஏதாவது ஒரு டைமில் லைட்டாக ஒரு போடு போட்டாருன்னா நம்ம சரியாக வந்துடுவோம். நம்ம அதுக்காகத்தான் சில சிக்ஷைகள்லாம் வரும். ஏன் இப்படி வருதுன்னு கேட்போம். ஆமாம், நம்மளை ஒழுங்குபடுத்துறதுக்காக தான். இந்த ஆட்டுக்குட்டியை மேய்ச்சிட்டே போவான்ல, ஒரு ஆட்டுக்குட்டி மட்டும் ரைட்டில் சரன்னு வெளியே வருமா, நம்ம பெரிய கம்பு வச்சுருப்பானோ, அந்த கம்பை தூக்கி அப்படி தட்டுவான், உள்ளே வந்துடும். புரியுதா? அதை மாதிரி தான், அந்த மாதிரி தான். நம்மளை ஒழுங்கு பண்ணுறதுக்காக தான் கர்த்தர் சிலதான் செய்வார். அன்பிலே நடந்து கொள்ளுங்கள், வாழ்ந்து காட்டணும். அந்த ஒரு வைராக்கியம் நமக்குள்ளே வேணும். அப்போ எந்த அன்பை நம்ம வெளிப்படுத்தணும், அந்த பாயிண்ட்டை பிடிச்சிக்கணும். சாக்ரிஃபிஷியல் லவ். இயேசு காண்பித்த அன்பு வந்து சாக்ரிஃபிஷியல் லவ். தம்மையே தியாகமாக சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். தம்மையே நமக்காக பலியா, நம்முடைய பாவங்களுக்காக அவர் மரித்தார், சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். சாக்ரிஃபிஷியல், தியாகமான ஒரு பலி அது. அப்போ அந்த தியாகமான உள்ளம் நமக்குள்ளே உண்டாயிருக்கணும். கொஞ்சம் விட்டு கொடுக்கணும், கொஞ்சம் விட்டு கொடுக்கணும். கஷ்டம் இருந்தாலும் ப்ராக்டிஸ் பண்ணுவோம் நம்ம, சரியா? கொஞ்சம் விட்டு கொடுக்கணுங்க, எதுலேயுமே விட்டு கொடுக்கணும். ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே டிஃப்ரென்ஸ் வரதான் செய்யும். அவங்க வேறு வீட்டிலேருந்து வந்திருக்காங்க, நம்ம வேறு வீட்டிலேருந்து வந்திருக்கோம். புரியுதா? ரெண்டு பேரும் சேர்ந்து வாழும்போது கொஞ்சம் ட்ரபுள், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஒவ்வொரு மனுஷனும் வேறு தானே, வேறு மைண்டு, வேறு எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு, பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய பிள்ளைகள், நம்முடைய பெரியவர்கள், அப்பா அம்மா எல்லாத்தையுமே நம்ம அந்த அன்பை காமிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா விட்டு கொடுத்து போகணும். அது தியாகம், சாக்ரிஃபிஷியல். சில சமயங்களில் நம்ம சில இதை விட்டு கொடுக்க வேண்டி வரும். அந்த நேரம் விட்டு கொடுக்க நம்ம தயங்கக்கூடாது. சொத்து பிரிக்கும் போதோ இல்லை வேறு சில காரியங்களிலோ கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிட்டோன்னா நம்ம கிறிஸ்துவின் அன்பை நம்ம வெளிக்காட்ட முடியும். சரியா? அப்படி செய்யும்போது தான் கர்த்தர் நம்மளை பிரியப்படுவார். அந்த அன்புக்கு பேர் தான் அகாப்பி லவ்னு சொல்லுவாங்க. அகாப்பி லவ்னு பேர். இங்கேருந்து வரும், இருதயத்திலேருந்து. நம்ம அன்பு செய்கிறதெல்லாம் இங்கேருந்து வரும். கொஞ்சம் மாயமான அன்பு. சில பேர் பார்த்துருக்கேன், ரொம்ப அவங்க பேசும்போது அப்படி சிரித்து சந்தோஷமாக பேசுவாங்க. ஏப்பா எவ்வளவு அன்பு காட்டுறாங்க அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். நம்ம அப்படி ஒரு டைம் 2 டைம் இல்லை, 15-20 தடவை நான் அனுபவிச்சிருக்கேன் வாழ்க்கையில். அதை நம்பி ஏமாந்துருக்கோம். எப்படி தான் அந்த மாதிரி அன்பை காட்ட முடியுமோ தெரில. அப்படி அவங்க பேசுவாங்க, சிரிப்பாங்க, எல்லாம். மனுஷன்தான். புரியுதா? தேவ அன்பு இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. அதான் யோவான் சொல்லியிருக்காரு, என் பிள்ளைகளே வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல. 1 யோவான் 3:18. சரியா? என் பிள்ளைகளே வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, வாய் பேச்சினாலும் அல்ல. வாய் பேசுவாங்க, அப்படி வர்ணிப்பாங்க, அப்படி சொல்லுவாங்க, இப்படி சொல்லுவாங்க, உங்களுக்கு ஆகுமாம்பாங்க. இந்த ரொமான்ஸில் லவ் பண்ணுற பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எப்படி பேசுவாங்க, ஏப்பா உனக்கு நீ தான் இந்த உலகத்திலே பெஸ்ட்டுமா. புரியுதா? ஆமாம், அப்படி வாழலாம புகழ்வான். ஆமாம், ஒருத்தர் மாற்றி புகழ்ந்துக்கிடுவாங்க. அன்பு செய்யும்போது அப்படி தான். நம்ம அன்பு செய்யும்போதே சில பேரை பார்த்துருக்கேன், நானும் ஃப்ரெண்ட்ஸ் லெவல்லையும் பார்த்துருக்கேன். நான் உனக்கு என்னடா அப்படிம்பாங்க. சொல்லியே ஏற்றி விட்ருவாங்க நம்மளை. உனக்கு என்னடான்னு சொல்லியே மேலே கொண்டு போய் கீழே போட்டு உடச்சிடுவாங்க நம்மளை. சரியா? அவ்வளோ அனுபவங்கள் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு நான் தைரியமாக சொல்ல முடியுது. இது டைம் காணாது, நம்ம முடிக்க வேண்டியிருக்கிறதுனால ஃபாஸ்ட்டாக போய்கிட்டு இருக்கேன். நான் வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல. வாயில் பேச்சு ரொம்ப இருக்கும். கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவும். கிரியை, செயல்படுற அன்பு வேணும். கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவும். நம்மளோட ஆக்ஷன் இருக்கணும். அந்த லவ் வந்து ஆக்ஷனில் இருக்கணும். சிஸ்டர், நான் உங்களை ரொம்ப அன்பு செய்கிறேன் சிஸ்டர், உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நான் சொல்லிகிட்டே இருக்கக்கூடாது. உங்களுக்கு வந்து நான் ஹெல்ப் பண்ணணும். உங்கள் கஷ்டத்தில் வந்து நான் வந்து நிற்கணும். உனக்கு மெய்யாகவே நான் ஹெல்ப் பண்ணணும். ஆமாம், சரியா? ஆமாம். உங்கள் ஹாஸ்பிட்டல் தாண்டி போகும்போதே நான் அவளை நினைப்பேன். இப்போ உங்கள் ஹாஸ்பிட்டல் தாண்டி போகும்போதே அவள் உள்ளே இருக்கா, அப்படி தானம்மா, அவள் உள்ளே இருக்கா, அதை நினச்சிட்டு போய் இங்கே தான் இருப்பா அப்படின்னு நினச்சிட்டு போகிறது. கடல் மிட்டாய் வாங்க போனால் இந்த சிஸ்டரை விசாரித்தேன் நான். 1 வாரமாக வரல அப்படின்னாங்க. சரியா? ஆமாம், வெறும் பேச்சில் இல்லை. அதுதான் ஒரு பழமொழி சொல்லுவேன். சில சிஸ்டர்ஸ் எனக்கு
வாட்ஸ்அப்பில் மெசேஜெலாம் கொடுத்தாங்க. அந்த வார்த்தையை நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. வாயினாலே வடை சுடுறது. அந்த வசனத்தை ஒரு பிரசங்கத்தில் யூஸ் பண்ணுவோம். வாயிலே வடை சுட்டுருவாங்க, சட்னி வச்சு சாம்பார் வச்சு கொடுத்துருவாங்க. சரியா? கிரியையினாலும் உண்மையினாலும் உண்மையான அன்பு இருக்கு. இல்லாட்டி வேண்டாம். அந்த பாசாங்கு ரொம்ப இருக்குது இந்த உலகத்தில். டூப்ளிகேட் லவ், அது இப்போ தான் கவுண்டர் ஃபீட் லவ்வாங்க. 500 ரூபா நோட்டு நல்ல நோட்டு இருக்குது, கள்ள நோட்டும் இருக்குல்ல, அது மாதிரி தான் லவ்லேயும் அப்படி தான். ஜென்யூன் லவ்வும் இருக்குது, கவுண்டர் ஃபீட் லவ்வும் இருக்குது. நம்ம தான் பார்த்து கவனமாக இருக்கணும். நம்ம ஒரு வசனத்தை சொல்லி முடிக்கிறேன்னு சொன்னல நான் உங்களுக்கு. ஆமாம், உன்னத சங்கீதம், உன்னத பாட்டு, உன்னத பாட்டு எடுத்துங்க. 4வது அதிகாரம் 10வது வசனம். கர்த்தர் நம்மளை பார்த்து இப்படி சொல்லணும். சரியா? கர்த்தர் நம்மளை பார்த்து இப்படி சொல்லணும். 4வது அதிகாரம் 10வது வசனம். உன் நேசம் எவ்வளவு இன்பமாக இருக்கிறது என் சகோதரியே, என் மணவாளியே, திராட்சை ரசத்தை பார்க்கிலும் உன் நேசம் எவ்வளவு மதுரமாக இருக்கிறது. போதும், அது கூட போதும். இப்படி சொல்லணும் கர்த்தர் நம்மளை பார்த்து. உன் அன்பு எப்படிப்பட்ட அன்பு தெரியுமா? ஆமாம், திராட்சை ரசத்தை பார்க்கலும் மதுரமாக இருக்கு. உன் நேசம் எவ்வளவு இன்பமாக இருக்கு அப்படின்னு கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்லணும். அந்த சர்டிஃபிகேட் நம்ம வாங்கணும். ஓசியாவில் என்ன பார்த்தோம்? 6:10 அங்கலாச்சார் இல்லையா? உன் அன்பு எப்படிப்பட்டது? காலையில் ஓடி போகிற மேகத்தை போலவும் அப்படியே மறைந்து போகிற பனியை போலவும் இருக்குன்னு சொன்னார் கர்த்தர் இல்லையா? வருத்தப்பட்டார் ஓசியா 6:10. இப்போ இதில் 4:10 என்ன சொல்கிறாரு? உன் நேசம் இன்பமானது, திராட்சை ரசத்தை பார்க்கலும் மதுரமானது. அப்படி சொல்லணும் கர்த்தர் நம்ம, அப்படி சொல்லணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, ஒரு வாக்குத்தத்தம் சொல்லி நான் முடிக்கிறேன். நான் உனக்கு என்னிடத்தில் அன்பு கூர்ந்து, கர்த்தர் சொல்கிறார் என்ன, என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராக இருக்கிறேன். இதான் நீ கொடுக்குற வாக்கு தத்துவம். உபாகமம் 5:10. சரியா? என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராக இருக்கிறேன். 1000 தலைமுறைக்கு இரக்கம் செய்கிறவராக இருக்கிறேன்னு கர்த்தர் சொல்கிறார். அவர் அன்பு செய்கிறது அவ்வளவு முக்கியமாக இருக்கு. ஹல்லேலூயா. கேட்ட வசனங்கள் நமக்குள்ள கிரியை செய்யட்டும். 30, 60, 100மாக பலன் தரட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஒரு நிமிஷம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா, நேசிக்கிறோம், உம்மை நேசிக்கிறோம் சுவாமி, உம்மை நேசிக்கிறோம் சுவாமி, உம்மை நேசிக்கிறோம் அப்பா, உம்மை நேசிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கர்த்தாவே, ஆதியிலே கொண்டிருந்த அன்பை நீ விட்டு விட்டாய் என்று உன்னிடத்தில் எனக்கு ஒரு குறை உண்டு என்று சொன்னீங்க சுவாமி. கலைந்து போகிற மேகம் போன்றது உன் அன்பு, மறைந்து போகிற பனியை போன்றது உன் அன்பு என்று சொல்லி நீங்கள் ரொம்ப வேதனைப்பட்டீங்க சுவாமி. அப்பா, அந்த நிலை மாறட்டும். பரிசுத்த ஆவியானவரை ஊற்றும் எங்களுக்குள்ளாக. ரோமர் 5:5 அளவில்லாமல் ஊற்றும், அளவில்லாமல் ஊற்றும் சுவாமி. பரிசுத்த ஆவியானவர் எங்கள் இருதயங்களை நிரப்பும் போது எங்களுக்குள் ஒரு அளவு கடந்த சந்தோஷம், சமாதானம் உண்டாயிருக்கும் அப்பா. பரிசுத்த ஆவியானவரின் நிறைவு உங்கள் அன்பை நாங்கள் ருசிக்கும்படி அது செய்கிறது. உங்கள் அன்பை நாங்கள் ருசிக்கும்படி ஆவியானவர் கிரியை செய்கிறார் எங்களுக்குள்ளே. உங்களை நேசிக்கும்படி ஆவியானவர் எங்களை தூண்டுகிறார். உங்களை எப்படி நேசிக்க வேண்டும் என்று ஆவியானவர் எங்களை நடத்துகிறார். ஆவியானவர் எங்களுக்குள்ளே பேசி பேசி அவர் கிரியை செய்ய 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 உங்கள் மீது எங்களுக்கு இருக்கும் அன்பு பொங்கிக் கொண்டே இருக்கும் சுவாமி. யுவர் லவ் இஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் என்று நாங்கள் இன்று உறுதி எடுக்கிறோம்.
உங்கள் அன்பு மேலானது. உங்களை நேசிக்க விடாமல் ஒரு காரியம் இந்த உலகத்தில் எங்களுக்கு தடையாக நின்றால் அதுதான் எங்கள் வாழ்க்கையில் எங்களுக்கு விக்கிரகம். விக்கிரகம்னா என்னது? ஒரு சிலையோ இதோ கிடையாது. தேவனை நேசிக்க முடியாதபடி உங்களை தடுக்கிற காரியம்தான் விக்கிரகம் உங்கள் வாழ்க்கையில். அந்த விக்கிரகத்தை இன்று நாங்கள் உடைக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் விக்கிரகங்களை எங்கள் வாழ்க்கையிலிருந்து அகற்றி போடுகிறோம் சுவாமி. எங்கள் வாழ்க்கையில் உம்மை நேசிக்க முடியாதபடி தடையாக நிற்கிற விக்கிரகங்கள் எவை எவை என்று எங்களுக்கு நீர் அடையாளம் காட்ட வேண்டும். அவைகளை ஒவ்வொன்றாக எங்கள் வாழ்க்கையில் இருந்து நாங்கள் அகற்றி போட வேண்டும் சுவாமி. கிருபை செய்யுங்கப்பா. உம்மை நாங்கள் நெருங்கி கிட்டி சேரட்டும். உங்கள் சமூகத்தில் நாங்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக கலிகூர்ந்து நாங்கள் வாழட்டும் சுவாமி. உங்கள் அன்பை ஊற்றுங்கப்பா. நீங்கள் எங்களை நேசிக்கிறீங்க. எங்கள் அன்பு ஒரு ரிஃப்ளெக்டிங் லவ் தான், ஒரு எக்கோயிங் லவ் தான். உங்கள் அன்பு ஜென்யூன் லவ் சுவாமி. அதை பெற்றுக்கொண்டு அவைகளை நாங்கள் அந்த அன்பை நாங்கள் பிரதிபலிக்கிறோம் எங்கள் வாழ்க்கையில். அந்த அன்பை தான் நாங்கள் வெளிக்காட்டுகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபிக்கிறோம் சுவாமி. எங்கள் இருதயத்தை நிரப்புங்கப்பா. எங்களோடு பேசுங்கப்பா. எங்கள் தவறுகளை எங்களுக்கு சுட்டி காட்டுங்கப்பா. நாங்கள் அவைகளை அப்புறப்படுத்த நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். உம்மை நேசிப்பதற்கு தடையாக எந்த காரியங்களும் எங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது சுவாமி. முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு மனதோடும், முழு பலத்தோடும் நாங்கள் உண்மையிலே அன்பு கூற வேண்டும். ஹல்லேலூயா. தட் மீன்ஸ் யூ ஆர் த ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட். உங்களை மாத்திரம்தான் நாங்கள் நேசிக்க உண்டாக்கப்பட்டிருக்கிறோம், அழைக்கப்பட்டிருக்கிறோம். உங்கள் அன்புக்கு மேலானது இந்த உலகத்தில் ஒன்றுமே கிடையாது சுவாமி. உமக்கு மேலாக நாங்கள் இந்த உலகத்தை நேசிக்கக்கூடாது, இந்த உலக பொருட்களை நேசிக்கக்கூடாது, இந்த உலகத்தின் மனிதர்களை நாங்கள் நேசிக்கக்கூடாது. இந்த உலகம் எங்களுக்கு சிலுவையில் அறையப்பட வேண்டும். இந்த உலகம் எங்களுக்கு சிலுவையில் அறையப்பட வேண்டும். எந்த தடையும் இல்லாதபடி நாங்கள் உம்மை நேசிக்க வேண்டும், உண்மையிலே அன்பு கூற வேண்டும். கிருபை செய்யுங்க சுவாமி. இந்த வசனத்துக்கு, இந்த வார்த்தைகளுக்கு எங்களை தாழ்த்தி நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். துதி கன மகிமை நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் சந்தோஷமும் உங்கள் அனைவரோடும் கூட இந்த நாளிலும் இந்த ஆண்டின் வரும் மாதங்களிலும் வருகிற வருடங்களிலும் உங்களோடு கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். மிகுந்த சந்தோஷத்துடனும் சமாதானத்துடனும் சென்று வாருங்கள். கர்த்தர் உங்களை இன்று பலப்படுத்தியிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆன்லைனில் எங்களோடு இணைந்திருக்கும் அன்பு சகோதர சகோதரிகளை கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். நீங்கள் அதுக்கு பாத்திரமாக உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். அவருடைய அன்புக்கு மேலான காரியம் இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. அவருடைய அன்பு மாத்திரம் நமக்கு போதும். 100% அது போதுமானது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் bless you, God bless you. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.